வெல்கம் டு டேலி ஜீல் க்ளோவ் டெக்னாலஜிஸ். இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா டேலி ப்ரைம் 4.1 பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம கஸ்டமர் டேலி ப்ரைம் 4.1ஓட அப்டேட்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது. உங்களுக்கு டேலி ரிலேட்டடாக ஏதோ மீட்டிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் மீட்டிங் வேணுமோ அந்த டாபிக் எங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா நாங்கள் மீட்டிங் டேஸ் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம கஸ்டமர் ஆன்லைன் மீட்டிங் கேட்டாங்க. அதனால ஆன்லைன் ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். உங்களுக்கு ஆஃப்லைனில் மீட்டிங் வேணும்னாலும் மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்கள் ஆஃபீஸ்லேயே பண்ணி கொடுப்பாங்க. இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது டேலி ஜீல் க்ளோவ் டெக்னாலஜிஸ் டீம். அந்த டீமுக்கு ஒரு தேங்க்யூ. ஸ்பீக்கர் சக்திவேல் சார், அவருக்கு ஒரு தேங்க்யூ. ஆஃபீஸோட இன்ட்ரொடக்ஷன் நம்ம கம்பெனி ஒன் ஆஃப் த பார்ட்னர் சித்ரா மேம் கொடுப்பாங்க. இன்ட்ரொடக்ஷன் முடித்ததும் டேலி ப்ரைம் 4.1 பற்றி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு டேலி ரிலேட்டடாக வேறு எதுவும் மீட்டிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி மீட்டிங் வேணுமோ அந்த மாதிரி மீட்டிங் இங்கே ஜீல் க்ளோவ் டெக்னாலஜிஸ் டீம்லேருந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். சரி, ஓகே. இன்ட்ரொடக்ஷன்லாம் முடித்த உடனே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எல்லோரும் உட்காந்து மீட்டிங் கவனிங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். மேடம் இன்னைக்கு ஜீல் க்ளோவ் டெக்னாலஜிஸ் டேலியிலேருந்து சித்ரா. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்காக டேலி 4.xோட இன்ட்ரொடக்ஷன், அதாவது நியூ ரிலீஸ் என்னென்ன டேலி 4.xல டேலி கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படியெல்லாம் நம்ம டேக் ஓவர் பண்ணலாம், என்ட்ரிஸ் போடலாம் அப்படின்ற ஃபியூச்சர்ஸ் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோங்க சார். அதுக்கு சக்திவேல் சார் நம்ம டீம்ல இன்னைக்கு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண போறாரு. சார் சக்திவேல் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். தேங்க் யூ மேடம். வெல்கம் சார். சார் நீங்க மீட்டிங் ப்ரொசீட் பண்ணுங்க. என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா மேடம்? யாரோ ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ண முடியுங்களா மேடம்? விசிபிளா இருக்குங்க சார். ஓகே சார், வெரி குட் மார்னிங் சார். ஆக்சுவலா என்னோட நேம் சக்திவேல். ஆக்சுவலா ஐ எம் ஒன் ஆஃப் த டேலி ப்ராடக்ட் கோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த செஷனை நான் தான் என்னோட இதுல ஹேண்டில் பண்ண போறேன். சார் டேலி ப்ரைம் ரிலீஸ் 4.1ல நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது, அண்ட் தென் அதுக்கப்புறம் இயர்லியர் வெர்ஷன் 4.0ல ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம என்ன அப்படின்றது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தி நான் கொடுக்குறேன். 4.0ல இருந்து 4.0 ஆக்சுவலா எக்ஸல் டு டேலி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம். இன்னொன்னு வாட்ஸ்அப் பாத்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட் த்ரூ ஃப்ரம் டேலியில இருந்து நம்ம இன்வாய்ஸ் நம்ம ஷேர் பண்றது. ஸோ அந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஓனர்ஸுக்கு தேவையான டேஷ்போர்டு, பட் ஆஸ் வெல் அஸ் ஆடிட்டர்ஸ், இல்லை நான் ஒரு ஜிஎஸ்டிபியா இருக்கேன், இல்லை ஒரு கம்பெனியோட அக்கௌண்டண்டா இருக்கேன், ஓனர்ஸா இருக்கேன் அப்படின்றவங்களும் அந்த டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எஃபெக்டிவா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பிசினஸோட நம்ம பிசினஸ் அடுத்த லெவல்ல நம்ம க்ரோத்திங் எடுத்துட்டு போறதுக்கு, ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டேலி பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அது இல்லாம நம்ம இந்த ரீசன் இந்த கம்மிங் இந்த கரண்ட் பினான்சியல் இயர்ல நமக்கு எம்எஸ்எம்இல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பையர்ஸ்க்கு ஒரு சில ரூல்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 43BHல பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்திருந்தாங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றோமோ அவங்க இந்த பேமெண்ட் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது வித்தவுட் அக்ரிமெண்ட் மியூச்சுவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னா 15 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மேட் பேமெண்ட் டு யுவர் சப்ளையர் இல்லையா. சோ அதே போல வித் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் 45 டேஸ் கொடுத்திருந்தாங்க. சோ அது எப்படி நம்ம டேலியில நம்ம மெயின்டைன் பண்ண போறது அப்படின்றதா சோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். சோ அது எப்படி அப்படின்றது வித் ஒரு எஃபெக்டிவா நம்ம டெமோவோட நம்ம பார்த்தலாம். அது எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணணும், சோ அது எப்படி நம்ம டேலியில ரிப்போர்ட்டா எடுத்துட்டு வருது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். முன்னாடி நம்ம இந்த 4.0 இந்த எம்எஸ்எம்இ இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னன்றது ஒரு ஓவர்வியூ பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். சார் ஓகே சார், என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா சார்? யாராவது ஒருத்தர் மட்டும், நான் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இப்ப நான் வச்சிருக்கேன். சோ அதை மட்டும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஓகே தான் சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம். சோ இப்ப இந்த டேலி ப்ரைம் ரிலீஸ் 4.1ல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்னு சிம்பிளிஃபைடு எம்எஸ்எம்இ பேமெண்ட். சோ இன்னையோட செஷனோட
அஜெண்டா அப்படின்றது இதுதான். அண்ட் தென் அதுக்கப்புறம் இ காமர்ஸ் ரிப்போர்ட்டிங் பாத்தீங்க அப்படின்னா GSTR 1ல 2 விஷயம் கொடுத்துருந்தாங்க. ஒரு டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14A and B அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த மாதிரி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த எம்எஸ்எம்இயோட டொமைன் அப்படின்றது ஸோ என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இ அப்படின்றது ஒன் ஆஃப் த பேக் போன் ஆஃப் வந்து எக்கனாமிக் நம்மளோட கண்ட்ரிக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு பெரிய பேக் போனா இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அது மட்டும் கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப் வந்து கிரியேட் பண்றவங்களும் இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கம்பெனிஸ் தான். ஸோ இப்போ இவங்க இந்த எம்எஸ்எம்இ அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நம்ம என்ன அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிறோம். சார் இப்போ இதுல ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கும். சார் இதுல நான் எப்படி வந்து நான் என்னோட சப்ளையர் மேபி நான் ஒரு பையரா இருக்கேன். என்னோட சப்ளையர் வந்து எப்படி வந்து அவங்க எதை வச்சு நான் அவங்க வந்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் அப்படின்றது நான் எந்த கிரைட்டீரியா வச்சு நம்ம அவங்கள பண்ண முடியும் சார்? இப்ப நம்ம அது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 விதமா நம்ம எடுத்துக்கணும் சார். ஒண்ணு அவங்க பிசினஸோட இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களோட டர்ன் ஓவர். இந்த 2 விஷயத்தையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி எடுத்துக்கலாம். இது ஒண்ணு சார். இப்ப இன்னொன்னு சார் அவங்க எதுவும் சொல்லல, நான் எப்படி சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா நிச்சயமா நம்ம கேட்டுதான் ஆகணும். ஸோ அவங்க நம்ம சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த இடத்துல ஹூ கேன் ரெஜிஸ்டர் ஃபார் வந்து எம்எஸ்எம்இ அப்படின்றது மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் அண்ட் என்டர்பிரைசஸ் ரெண்டரிங் சர்வீசஸ். ஸோ இவங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் நாம வந்து ஒரு பையரா இருக்கின்ற பட்சத்துல அந்த பேமெண்ட்டை வந்து நம்ம எம்எஸ்எம்இ பேமெண்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது மேனுஃபேக்சரர் அண்ட் சர்வீஸ். சார் இதே வந்து ஒரு மீடியம் அண்ட் ஸ்மால் பொறுத்த வரைக்கும் மைக்ரோ பொறுத்த வரைக்கும் 3 பேர் இருக்காரு. ஆனா அவர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவரு இந்த எம்எஸ்எம்இ பேமெண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆவார் அப்படின்னா நிச்சயமா அவருக்கு கிடையவே கிடையாது. ஸோ இதை நீங்க தெளிவா இந்த பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும். நம்ம ஒரு பையரா இருக்கின்ற பட்சத்துல மைக்ரோ அண்ட் ஸ்மால் இது 2 பேருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். அதுவும் அவங்க யாரா இருக்கணும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸரா இருக்கிறவங்க சப்ளையரா இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் இந்த பேமெண்ட்டை நாம ஃபாலோ பண்ணி ஆகணும். அதர்வைஸ் அவங்க மீடியமா இருக்காங்க இல்ல ஒரு எம்எஸ்எம்இ மைக்ரோ அண்ட் ஸ்மாலுமே ட்ரேடரா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு நாம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது தேவை கிடையாது. இது ஒரு கிளியர் பாயிண்டா நீங்க வச்சுக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ கம்பெனி அப்படின்னா அவங்க இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாட் மோர் தென் 1 crore 1 crore மேல போயிருக்க கூடாது. அண்ட் தென் அதே போல அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் அப்படின்றது இஸ் நாட் மோர் தென் 5 crores. ஸோ அப்ப இதுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு மைக்ரோ கம்பெனி அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஸ்மால் அப்படிங்கும் போது நாட் மோர் தென் 10 crores. பட் இவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா 50 crores மேல இருக்கக்கூடாது. ஸோ அப்ப அவங்க வந்து ஸ்மால்ல இருப்பாங்க. மீடியம் அப்படிங்கும் போது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நாட் மோர் தென் 50 crores பட் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 250 crores. ஸோ அப்ப இவங்க வந்து மீடியம். நம்ம எடுத்துக்கிறது யார் அப்படின்னா மைக்ரோ அண்ட் ஸ்மாலுக்கு மட்டும்தான். பட் இவங்க 2 பேருமே வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ்ல நமக்கு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியும் அப்படின்றது. அண்ட் தென் அதுக்கப்புறம் சார் இவங்க எம்எஸ்எம்இல இருக்காங்க. பட் ஆனா இவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்குன்னு அவங்க உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு போர்ட்டல் அபிஷியல் வெப்சைட் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நம்ம போயிட்டு அதுல சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டு அதெல்லாம் நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே நம்மளால வாங்க முடியும். ஸோ அப்ப இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா அப்படின்றது நீங்க பாத்துக்கங்க. சார் என்னோட சப்ளையர் இதை ரெஜிஸ்டர் பண்ணி அவர் வாங்கல, அப்ப இந்த பேமெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா அவருக்கு தேவை கிடையாது. ஸோ அப்ப நீங்க விட்டுறலாம். ஏன்னா அவர்கிட்ட இல்லைன்ற பட்சத்துல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த இது எம்எஸ்எம்இல பண்ணக்கூடிய அட்வான்டேஜ் எனக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்றதுனால எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு கீழே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கொடுப்பாங்க. ப்ரொவைட் லீகல் ரெகக்னேஷன் அண்ட் enable them to participate in the government scheme and incentive. இதுல ஒண்ணு நம்ம எடுத்துக்க முடியும். இது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த எம்எஸ்எம்இல நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுனால. அண்ட் தென் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஏஜென்சி கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு ரெஜிஸ்டர் எம்எஸ்எம்இ இன் தேர் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ராசஸ். ஸோ அந்த இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரியாரிட்டி எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அது ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் entitled to protection against delayed payment which helps is resolving டிஸ்பியூட் ரிலேட்டட் டு பேமெண்ட் டிலே. ஸோ அப்ப இது இப்ப நம்ம ஆட் பண்ண செக்ஷன் தான் இந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஸோ நான் ஏதாவது லோன் வாங்குறேன் இல்ல ஏதாவது நம்ம கிரெடிட் கேரண்டிஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கொலாட்ரல் ஃபீ லோன் அண்ட் கிரெடிட் கேரண்டிஸ்க்காக
நம்ம இது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை அப்டைனிங் அதர் லைசன்ஸ் அப்ரூவல் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்யூர் ஃபார் பிசினஸ் ஆபரேஷன். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே எனக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கிறது என்ன அப்படின்னா எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனா நான் இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த எம்எஸ்எம்இல பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம். இது நம்ம அந்த தேர்ட் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணதா சரி. இது பொறுத்த வரைக்கும் நமக்கு என்டைட்டில் டு ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் டிலேடு பேமெண்ட் விச் ஹெல்ப் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். against delayed payment which helps in resolving dispute related payment. So இப்போ இந்த செக்ஷன் தான் சார் நமக்கு புதுசா கொடுத்துருக்காங்க. நமக்கு இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் பெனிஃபிட் அவங்களுக்கு அப்படின்றது நம்ம சொல்லலாம். இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால. ஸோ இது எப்படி அவங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இப்ப நான் அந்த டேட்ல அப்புறம் நான் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த செக்ஷன் இருக்கிறது தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அல்ல சார் நான் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன், ஆனா பட் பேமெண்ட் டிலே பண்றோம், அதுக்கு நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன் பண்றது அப்படின்றது ஒரு சிலருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிறோம். ஒரு சினாரியோ ஒன் நோ ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்றோம். அப்ப என்ன சொல்றாங்க? MSMED ஆக்ட் செக்ஷன் 15ல லைபிலிட்டி ஆஃப் பையர் டு மேக் பேமெண்ட். இந்த இடத்துல வாங்குறவங்க மட்டும்தான் நம்ம பொறுப்பா இருக்கணும் பணத்தை கொடுக்கறதுக்கு. அதுவும் எவ்வளவு நாள் அப்படின்னா அக்ரிமெண்ட் கிடையாது அப்படின்னா வித்தின் 15 டேஸ்ல நம்ம பே பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு சினாரியோவை கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நோ கிரெடிட் பீரியட் அண்ட் நோ அப்ஜெக்ஷன் அப்படின்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த டேட் ஆஃப் ஆர்டர் அப்படின்றது 14th ஜனவரியில 2024 ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாரு. அதாவது ஒரு பையர் ஒரு சப்ளையர் கொடுக்குறாரு. ஹலோ சார், ஹலோ சார் சொல்லுங்க சார், டவுட் இருக்குங்களா சார்? சரி, ஓகே. அண்ட் தென் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் சப்ளை பாருங்க 3rd February 2024 அப்படிங்கும்போது ஸோ கிரெடிட் பீரியட் எதுவும் கொடுக்கல. ஏன்னா அக்ரிமெண்ட் சார் கொஞ்சம் மியூட்ல வச்சுக்கோங்க சார். ஓகே சார். அடுத்தது அப்ஜெக்ஷன் ரைட்டிங் அப்படின்றது எதுவும் கிடையாது. டீம்டு அக்செப்டன்ஸ் அப்படின்றது 3rd தான். ஏன்னா இந்த இடத்துல எதுவும் அக்ரிமெண்ட் இல்லைன்றதுனால அவர் 3rd தான். அதுல இருந்து 15 டேஸ் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா 18th February அவர் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் கொடுக்கக்கூடிய டேட் அவரு அதான் பாருங்க 18th பேமெண்ட் டு பி மேட் ஆன் பிஃபோர் 18th February. ஏன்னா இவர் எதுவுமே இந்த இடத்துல அப்ஜெக்ஷன் எதுவுமே தெரிவிக்கல. அப்போ அப்புறம் பில் ஆஃப் டேட்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண டேட்ல இருந்து 15 நாள் டேட் டியூ டேட் பேமெண்ட் டியூ டேட் கொடுத்தாகணும். இதுல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் தென் அடுத்தது ஒண்ணு பாருங்க, நோ கிரெடிட் பீடு. பட் ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்ஜெக்ஷன் வித்தின் 15 டேஸ். 15 டேஸ்க்குள்ள சரி இதுனா சார் திடீர்னு இந்த மாதிரி ரூலை கொண்டு வந்திருக்காங்க, எனக்கும் தெரியல, நீங்க இப்பதான் கூப்பிட்டு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு சினாரியோல இன்னொரு பிசினஸ் நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா டேட் ஆஃப் ஆர்டர் அதே சேம் 14th January. பட் குட்ஸ் என்னைக்கு நம்ம சப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா 3rd February 2024ல கிரெடிட் பீடு கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டாரு இவர் அந்த கிரெடிட் பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியறதுக்கு முன்னாடியே 3rd February நம்ம 3rd Februaryல தான் நம்ம பேசுறாரு. அப்புறம் என்னன்னா அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th February வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு. அதாவது அவருக்கு 15 நாள் இருக்கு இல்லையா, அப்ப 10th கேக்குறாரு. சோ அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல ரிமூவல் ஆஃப் அப்ஜெக்ஷன்ன்றது 12th நடந்திருக்கு. அப்ப அதுல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சோ அப்பாயின்மெண்ட் டேட் ஒரு 5 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்குலேட் பண்றாங்க. சோ அப்ப ஒரு 27th அது மேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு போதும். சோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் சினாரியோ. இதுல அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சார் ஓகேன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். தேர்ட் ஒன் பாருங்க, 14th January 2024ல ஆர்டர் எடுத்திருக்கோம். சப்ளை வந்து பாத்தீங்க அப்படின்னா 3rd February. ஆனா இவர் யோசிக்கல. என்னன்னா இவருக்கு 18ஆம் தேதியே முடிஞ்சு போயிருது. ஏன்னா அக்ரிமெண்ட் இல்லாதனால 5 நாள் அப்படிங்கும் போது 18ஆம் தேதியே முடிஞ்சிருது. 20ஆம் தேதி தான் அப்ஜெக்ஷன் ரைட்டிங் கொடுக்குறாரு. அப்போ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி அப்ஜெக்ஷன் பண்ணோம்னா முடியாது இல்லையா. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டு பி வந்து பிஃபோர் 18th போயிடும் நமக்கு. சோ இப்ப இந்த இடத்துலன்றது டோட்டலா சொல்ல போறோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் கிடையாது அப்படின்னா 15th வந்து நம்ம பே பண்ணணும். சார் அப்ப இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இருக்கும், சார் 15 நாளுக்குள்ள நான் கட்டல என்ன சார் நடக்கும் அப்படின்றது. சார் ஆர்பிஐ பிரகாரம் அவங்க கரண்ட்லி என்ன டெபாசிட்டுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்களோ அதுல இருந்து 3 times நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம பே பண்ணணும். உதாரணத்துக்கு 7% டெபாசிட்டுக்கோ இல்ல எதுக்கோ நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல இருந்து 3 times நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்ப 21% நான் என்ன பண்ணணும் அப்படின்னா
பெனால்ட்டியா நான் வந்து இன்ட்ரெஸ்ட் நான் அந்த அமௌண்ட்டுக்கு போட்டு நான் பே பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் அந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சார் சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு ரெடி சார். ஹலோ சார் சொல்லுங்க சார். சார் இந்த பெனால்டி யாருக்கு சார் கட்டணும்? என்னங்க சார்? கவர்மெண்ட் பெனால்டி கவர்மெண்ட் கட்டணுமா இல்ல பையருக்கு கட்டணுமா? பையருக்கு தான் சார். பையருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் கட்டணுமா சார்? உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் சார், அதுல எடுத்து பாருங்க. நான் அதுவும் சொல்றேன் சார் உங்களுக்கு, அதுவும் நான் சொல்றேன் உங்களுக்கு, அதுவும் நான் சொல்றேன். எடுத்துக்கிறேன் ஹலோ சார். அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் சார், பெனால்ட்டி கிடையாது, இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு பெனால்ட்டியா இன்ட்ரெஸ்ட் தான் கட்டணும் நீங்க. ஹலோ ஆமாங்க சார், ஆமாங்க சார். சார் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு சார் கட்டணும்? சார் நீங்க பையருக்கு தான் சார் பே பண்ணணும். பையருக்கு தான் பே பண்ணணும். சரிங்க சார். ஆமா. அனுப்புறாங்களா? இத வந்து எக்ஸ்பென்ஸ் தான் எடுத்துக்கலாமா சார்? எக்ஸ்பென்ஸா எடுத்துக்க முடியாது சார், அது இன்கம் டாக்ஸ்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பென்சஸ்னா எடுத்துக்க முடியாது. எடுத்துக்க முடியாது. டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க ஐடில. எஸ் சார், எஸ் சார். ஓகே சார், ஓகே ஓகே. எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தா மட்டும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க மேடம். அதர்வைஸ் நீங்க மத்தவங்க ஏதாவது பேசுற மாதிரி இருந்தது அப்படின்னா மியூட்ல வச்சிருங்க. கொஸ்டின் இருந்தா மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஓகே சார். அடுத்த சினாரியோ 2 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் அப்படின்றது நம்ம பாத்தீங்க அப்படின்னா 14th ஜனவரி அந்த ஃபர்ஸ்ட் இதுதான் 14th ஜனவரி 2024. ஸோ டேட் ஆஃப் சப்ளை 3rd February 2000. அவர் என்னன்னா 60 நாள் இவங்க கேட்டிருக்காங்க. ஆனா 60 நாள் கொடுக்க மாட்டாங்க. அதனால தெளிவா நமக்கு சொல்லிடுவாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 45 டேஸ் தான் பாருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் டேஸ் இந்த கீழே பாத்தீங்கன்னா தெரியும். கிரெடிட் டேஸ் cannot be more than 45 days. ஈவன் இஃப் தேர் இஸ் எனி ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் ஃபார் மோர் தென் தட், அது இருந்தாலும் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சார் நீங்க பையரும் சப்ளையரும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, நான் 60 நாள் இல்ல 90 நாள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஆஸ் பர் வந்து MSMED ஆக்ட் வந்து செக்ஷன் 15 பிரகாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 45 டேஸ்க்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கு மேல கொடுத்திருந்தாலும் அவங்க அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ 60 டேஸ். இந்த இடத்துல அக்ரிமெண்ட் பிரகாரம் 4th April வரும். ஸோ அப்ஜெக்ஷன் ரேட்ல எதுவும் கிடையாது. பட் நம்ம இந்த இடத்துல டியூ டேட் ஆஸ் பர் செக்ஷன் 15ல என்ன சொல்றாங்கன்னா 20th மார்ச்சே முடிஞ்சிடும். இவங்க 20th மார்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா பே பண்ணணும். ஆனா அவங்க அக்ரிமெண்ட்ல 4th April தான் அவங்க எடுத்துக்கிருக்காங்க. ஸோ அந்த இது பட் ஆனா இப்போதைக்கு இனிஷியலி இப்போ அது அவங்க ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கிறதுனால சில எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த ஃபினான்ஷியல் இயர்ல 31st மார்ச்சுக்குள்ள நீங்க அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படின்றது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன்னா இனிஷியலியே நமக்கு இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய இது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆயிருப்போம். ஸோ அப்போ வந்து சில எக்ஸம்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா பட் இது வந்து நம்ம ஒரு இந்த ஜிஓன்றது இப்போதைக்கு நமக்கு ஒன்லி ரிட்டர்னா தான் இருக்கும். பட் அது நம்ம நடைமுறை கொண்டு வர மாட்டாங்க. பட் 31st மார்ச்சுக்குள்ள நீங்க அந்த பில் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா போதும். ஈவன் வந்து என்னால அந்த 15 டேஸ் 45 டேஸ் என்னால ஃபாலோ பண்ணி பே பண்ண முடியல அப்படின்னாலுமே நம்ம அதை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும் சார். ஸோ அடுத்து கிரெடிட் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் வித்தின் 15 டேஸ். 14th நம்ம ஜனவரி 2024 நம்ம பண்றோம். டேட் ஆஃப் சப்ளை 3rd February 2024 நம்ம எடுத்துக்கிறோம். கிரெடிட் பீரியட் வந்து 60 டேஸ். ஆஸ் பர் அக்ரிமெண்ட் 4th April முடியுது. அப்ஜெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th February சொல்றாரு. ஸோ அப்ப அதுல வந்து ஒரு 2 நாள் டைம் எடுத்துட்டு ரிமூவல் ஆஃப் அப்ஜெக்ஷன் அப்படிங்கும் போது அதுல வந்து ஒரு டேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 9 டேஸ் எக்ஸஸா போறதுனால அப்பாயின்மெண்ட் டேட் 20th மார்ச் வரும் நமக்கு. ஸோ அது பேமெண்ட் டியூ டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 29 மார்ச். ஸோ இந்த ஆஃப்டர் 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்றது அந்த முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான். முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எதையுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் நமக்கு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ரிட்டர்ன் அக்ரிமெண்ட். சார் சொல்லுங்க சார். சார் இப்ப டியூ டேட் வந்து டேட் ஆஃப் இன்வாய்ஸா ஆர் டேட் ஆஃப் கூட்ஸ் ரிசீவ்ட் டேட்டா சார்? சார் டேட் ஆஃப் குட்ஸ் ரிசீவ்டு தான். அவங்க பாருங்க தெளிவா நமக்கு சொல்றாங்க. நீங்க டேட் ஆஃப் சப்ளை தான். நீங்க ஆர்டர் கொடுப்பீங்க எப்பனாலும் ஒரு நாம 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருவோம். ஆனா எனக்கு அவங்க 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. அப்ப நம்ம என்னைக்கு நம்ம குட்ஸ் வாங்குறோமோ அந்த டேட்ல இருந்தா. இல்ல சார் டிரான்ஸ்போர்ட்ல ஒரு 15 டேஸ் 20 டேஸ் ஆகுது.
அது நீங்க வந்து டேட் ஆஃப் ரிசீவ்டு நீங்க வச்சுக்கோங்க. நீங்களும் பையரும் தான் பேசிக்கிறீங்க இல்லையா? அது நீங்க டேட் ஆஃப் ரிசீவ்டு வச்சுங்க. இன்வாய்ஸ் டேட் கிடையாது. டேட் ஆஃப் சப்ளைல இருந்து சொல்லியிருக்காங்க. மேபி டெல்லியில இருந்து இப்ப நீங்க கேட்கறது புரியுது எனக்கு. மேபி இப்ப டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு நான் எடுத்துட்டு வரதுக்கு எனக்கு இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 to 10 days ஆயிடும். சார் சார் சோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ அப்ப அது இப்போதைக்கு நான் அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டேலில வந்து எஃபெக்டிவ் டேட் இருக்கு. அது நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. சார் ஒவ்வொரு இன்வாய்ஸும் எக்ஸ்பிளைன் எஃபெக்டிவ் டேட் வருமா சார்? இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி வந்ததுன்னா எஃபெக்டிவ் டேட் நீங்க கொடுத்துக்கலாம். என்ன சார்? இல்ல சார் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லா பில்லும் வராது இல்லீங்களா? அப்ப லோக்கல்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எஃபெக்டிவ் டேட் உங்களுக்கு தேவை கிடையாது. சேம் டேட்ல இருக்கும். ஓகே சார். அப்ப ரெண்டுமே பில் டேட்டும் அதே வரும், எஃபெக்டிவ் டேட்டும் அதே வரும் சார். நீங்க எடுத்துக்கலாம். சார் பில் டேட்டும் எஃபெக்ட் டேட்டும் மாறி மாறி தானே கொடுக்கணும். ஏன்னா கூட்ஸ் ஆஃப் ரிசீவ் தான் எஃபெக்டிவ் டேட் தர போறேன். இல்ல அதான் சார் சேம் டேட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. டேலி அக்செப்ட் பண்ணிக்கொன்றேன். டிஃபரண்ட் டேட்டா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க தானே சார்? எடுத்துக்கும். டிஃபரெண்ட் டேட்டா இருந்தாலும் எடுத்துக்கும், சேம் டேட்டாவா இருந்தாலும் எடுத்துக்கும். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. சோ அதுக்கு வந்து நான் ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு நான் சொல்றேன். டேலில இந்த மாதிரி ஒன்னு இருக்கு. பட் அது டேலில இந்த செக்ஷன் கொண்டு வந்ததனால அதை கொண்டு வரல. அது ஆல்ரெடி ஏற்கனவே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்லியர் வெர்ஷன்ல டேலி பிரைம் 9ல இருந்து இருக்கு. அதனால நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சினாரியோல எஃபெக்டிவ் டேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே. ஏன்னா நம்ம நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஏன்னா இது ஒரு ஏன்னா டியூ டேட் மெயின்டைன் பண்றதே 10 நாள் அவங்க 10 நாள் எனக்கு டிரான்ஸ்போர்ட்லயே போடுச்சுன்னா நான் 20 டேஸ்ல பே பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இது இந்த பிரச்சனை வராதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ப என்னன்னா எஃபெக்டிவ் டேட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே சார். தேங்க்யூ. So, in the the 45 days credit limit is the maximum time allowed as per the provisions of the act only if a written agreement exists. Otherwise, the time limit is just 15 days. அவ்வளவுதான். அக்ரிமெண்ட் இருந்தா 45 டேஸ். எது எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்க ரிட்டர்ன்ல 60 நாள் போட்டிருந்தாலும் 90 நாள் போட்டிருந்தாலும் பட் அவங்க வந்து as per MSMED ஆக்ட பொறுத்த வரைக்கும் 45 டேஸ் வித் அக்ரிமெண்ட் இல்ல அப்படின்னா 50 டேஸ் அப்படின்றது அவங்க தெளிவா சொல்லிடுறாங்க சார். நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். லேட் பேமெண்ட் கான்சிக்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா MSMED ஆக்ட் செக்ஷன் 16ல ரேட் அட் விச் இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஆர் என்டைட்டில் டு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் டிலேடு பேமெண்ட் ஆஃப் தயர் டியூஸ். அவங்களோட டியூஸுக்கு வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிலேடு பேமெண்ட் அண்டர் செக்ஷன் 16 3 times the bank rate notified by the RBI compound monthly அப்படின்றாங்க. இந்த கரண்ட் சினாரியோ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நான் 7% நான் சொல்லியிருந்தேன். this would be 6.75% அப்படின்னா in case of delayed payment it would be 20.25% வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க will be compound interest monthly pay பண்ணி ஆகணும் நீங்க அவங்களுக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ அந்த நம்ம லேட் பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா பட் இதுக்கு நம்ம ஒரு சிலர் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த பினான்சியல் இயர்ல 31st மார்ச்சுக்குள்ள நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இனிஷியலி கொண்டு வரதுனால ஸோ அதை பத்தி ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா நம்ம ஜீல் குளோப் டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் நம்ம பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது நியூ வந்தது அப்படின்னா ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா திஸ் ஃபார்ம் இஸ் டு பி ஃபில்டு பை MSME என்டர்பிரைசஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் ROC ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ். இவங்க தான் பண்ணுவாங்க. இது வந்து இயர்லி 2 times வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் 6 months வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 month டைம் கொடுப்பாங்க. செகண்ட் 6 monthsக்கும் வந்து 1 month டைம். அதாவது ஏப்ரல்ல இருந்து செப்டம்பருக்கு அடுத்த மாசம் ஒரு மாசம் அதாவது பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 31st வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. 6 months ஒன்ஸ் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் அடுத்தது செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் டு மார்ச். இது வந்து 30th April வரைக்கும் நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கிறது. இதனோட மெயின் இன்டென்ஷன் என்ன, அது மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் யாருக்கெல்லாம் டிலேவா இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த 45 days வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பில் என்ன 45 days மோர் தென் 45 days மேல யாருக்கெல்லாம் வந்திருக்கு யாரெல்லாம் வரல அப்படின்றத கிளியர்ட் அண்ட் அன்கிளியர்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பில்ஸ் ஒன்லி மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் ஷுட் பி கன்சிடர்ட் ஃபார் MSME ஃபார்ம் 1 கிரியேஷன். இது உங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். ஸோ நாட் டு அதர்ஸ். மீடியம் கோ அவங்களுக்குலாம் அது வராது. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல ஃபைன் அப் டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 lakh and or 6 months உங்களுக்கு பேன் பண்ணிடுவாங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த MSMEயோட ஃபார்ம் வந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கும் போது பண்றக்கூடிய விஷயங்கள் இதுதான். இது வந்து நீங்க MSMEலயே போய் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். வேற போர்ட்டல் அப்படின்றது தனியா கிடையாது. ஸோ இப்போ அதான் போய் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்டது இதுதான் சார் நமக்கு என்ன அப்படின்னா
நீங்க ஏதாவது டிலே பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல எப்படின்றது நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டியூ டேட் எப்படியெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த இடத்துல நம்ம அதை பத்தி தான் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல இன்வாய்ஸ் டேட் கரண்ட் ஃபினான்ஷியல் இயரே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டியூ டேட் ஆஸ் பர் எம்எஸ்எம்இ ஆக்ட் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சது. ஆக்சுவல் பேமெண்ட்டும் கரண்ட்லயே இருக்கு. ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் பே பண்ணிட்டாரு. அந்த இடத்துல டிடக்ஷன் அலௌட் இன் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா கரண்ட் இயர்லயே நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் இன்வாய்ஸ் டேட் இருக்கு. டியூ டேட் ஆஸ் பர் எம்எஸ்எம்இ ஆக்டும் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், ஆக்சுவல் பேமெண்ட் டேட்டும் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். பட் பேமெண்ட் பண்றதுக்கு ஆஃப்டர் டியூ டேட். பட் அதை நீங்க டிடக்ஷன்ஸ் வந்து அலோவ் பண்றது வந்து கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பாருங்க, கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் இன்வாய்ஸ் டேட் இருக்கு. டியூ டேட் ஆஸ் பர் எம்எஸ்எம்இ ஆக்ட்ல கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கு. ஆக்சுவல் பேமெண்ட் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் போயிடுச்சு. ஆஃப்டர் டியூ டேட் அப்ப இந்த வருஷம் எடுத்துக்க முடியாது. அந்த எப்போ நீங்க ஃபினான்ஷியல் இயர்ல பண்றீங்களோ அப்பதான் அதை எடுத்துக்க முடியும். ஸோ அதுவும் அதே போலதான் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சினாரியோ தான். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இன்வாய்ஸ் டேட், டியூ டேட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் போயிடுச்சு. கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் இது இருக்கும். ஸோ இந்த இடத்துல பிஃபோர் முன்னாடியே பே பண்ணிடுறாங்க, ஆனா பிஃபோர் பே பண்ணிடுறாங்க. கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்லயே நம்ம எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டியூ டேட் வந்து அடுத்த வருஷம் தான் அது ஆஸ் பர் எம்எஸ்எம்இடியில். ஆனா அது பேமெண்ட்டை முன்னாடியே முடிச்சுட்டாங்க, அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் அது கிடையாது. ஸோ அதே போல கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு அது பேமெண்ட் டேட் நெக்ஸ்ட், ஆனா முன்னாடியே பே பண்ணிட்டாங்கன்னா அது பே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நம்ம அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். இது நம்ம ப்ராடக்ட்ல எந்த அளவுக்கு நம்ம பண்றோம் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு கிளியரா தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு பையரா இருக்கீங்க அப்படின்னா யுவர் லைபிலிட்டி தான் எடுத்துக்கிறோம் நம்ம. பிசினஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் எம்எஸ்எம்இல பண்ணிருக்கிற ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா 2 பேருக்குள்ள நடக்குது. பிசினஸ் டீலிங் வித் எம்எஸ்எம்இல பண்றாரு. சோ இவங்களுக்குள்ள 2 பேருக்கும் எப்படி பிசினஸ் நமக்கு ஆபரேஷன் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல மிஸ்டர் ஓம், ஓனர் ஆஃப் கேபிசிஎல் பிரைவேட் லிமிடெட், இந்த இடத்துல ஆபரேட்ஸ் லெதர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ரெஜிஸ்டர்ட் as மைக்ரோ என்டர்பிரைசஸ் அண்டர் எம்எஸ்எம்இ ஹோல்டிங் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இவரை வச்சிருக்காரு. அது மெயினா இருக்கணும். அது இல்லை அப்படின்னா உங்களை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. சோ இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த இடத்துல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டீல் ஃபார் தி கம்பெனி அண்ட் கிரெடிட் பார்ட்டிஸ் அப்படின்றது நம்ம பார்ப்போம். சார் இந்த வீடியோ மட்டும் பிளே ஆகுதான்னு பாருங்க சார். செட் பண்ணலாம். வீடியோ பிளே ஆகுது சார். பண்ணி சார் அதெல்லாம் உள்ள போட்டு மேல வச்சிருக்கோம். வீடியோ இங்க ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கோம். வீடியோ ஸ்கேன் பண்ணி சார் அதை அப்படியே கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ இது வந்து பை டிஃபால்ட்டாவே இதுல நம்ம ஃபில் ஆயிருக்கும் சார். ஆக்சுவலா நீங்க இது வந்து நம்ம F11ல போயிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. நீங்க வந்து F11 பிரஸ் பண்ணிட்டு அந்த வெளியில இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஐ கொடுக்கணும். அது கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். ஏன்னா நீங்க போயிட்டு ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்க கூடாது. பட் லெஜர்ல பாருங்க நாம இந்த இடத்துல எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் அங்க கொடுத்ததோட சரி. இங்க நீங்க 60 நாள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே உங்களோட பையருக்கோ இல்ல சப்ளையருக்கோ நம்ம 60 நாள் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 விதமாவும் எடுத்துக்கலாம். ஒண்ணு உங்களோட ரிப்போர்ட் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றதும் எடுத்துக்கலாம். சோ இப்ப இதுக்கும் நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து நாம ஒரே ஒரு விஷயம் சார், இது நீங்க என்ன வெர்ஷன் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா 4.1 தான் நீங்க அப்டேட் பண்ணணும் சார். நான் இப்போ 4.0 வச்சிருக்கேன், அப்போ எனக்கு வந்து எம்எஸ்எம்இ பேமெண்ட் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா நிச்சயமா சப்போர்ட் பண்ணாது. என்ன காரணம் அப்படின்னா பட் எம்எஸ்எம்இ பேமெண்ட் மெயின்டைன் பண்றது வந்து 4.1ல தான் இருக்கு சார். இப்போ 4.0ல இருந்து 4.1க்கு நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இப்ப நமக்கு வந்து 2 விஷயம் நான் பார்க்கணும். ஒன்னும் வந்து நான் ஏற்கனவே நான் டிஎஸ்எஸ் பே பண்ணிட்டு நான் இப்ப கரண்ட்லி வந்து நான் எலிஜிபிள் இருக்கேன், எனக்கு டிஎஸ்எஸ் இன்னும் இருக்கு அப்படின்னா நீங்க ஜீல் குளோப் டெக்னாலஜி டீமை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாவே அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி இல்ல நாங்க இன்னொன்று கரண்ட்லி வந்து நாங்க டிஎஸ்எஸ் எதுவும் நாங்க ரினியூவல் பண்ணல அப்படின்னா ஸோ அந்த ஜீல் குளோப் டெக்னாலஜி டீமை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, அதுக்கான உங்களுக்கு சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருவாங்க.
ஸோ அது நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் சார். ஸோ இது வந்து இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் ஒன் மோர் டைம் நான் ப்ராடக்ட்லயும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ நான் ஒரு டம்மியா ஒரு கம்பெனி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க, எங்கேயுமே ஃபீச்சர்ஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க ஷோ ஆல் ஃபீச்சர்ஸ், ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் எதை எஸ் கொடுத்தாலும் வராது. பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் ஐ பிரஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ஐ பிரஸ் பண்ணிட்டு தான் நீங்க இந்த இடத்துல பாருங்க ஜென்ரல்ல கீழே எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க இப்ப இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப என்னவா இருக்கீங்க அப்படின்னா மைக்ரோ அண்ட் ஸ்மாலா இருக்கீங்களான்றத நீங்க மீடியமா இருக்கீங்களான்னு பார்க்கணும். பட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க மைக்ரோ இல்ல ஸ்மாலா மீடியமான்றது உங்களுக்கு அந்த கிரைட்டீரியா கிடையாது. உங்களோட சப்ளையருக்கு தான் அந்த கிரைட்டீரியா. அவர் வந்து ஸ்மாலா அண்ட் மைக்ரோவா இருக்கான்றாருன்னு பாத்துக்கணும். மீடியமா இருந்தா நீங்க அவருக்கு அந்த பேமெண்ட் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. இப்போ இது வந்து கான்ஃபிகர் பண்றது உங்களுக்கானது. இப்போ இன்கேஸ் நீங்க ஒரு மீடியமா இருக்கீங்க இல்ல வந்து ஒரு ஸ்மாலா இருக்கீங்கன்னா உங்களுக்கான உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆக்சுவலா இது நானா டைப் பண்ணதான் சார். இதை நீங்க உங்களுக்கு கொடுத்துறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏப்ரல்ல இருந்தே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளவுதான். இது வந்து ஃபீச்சர்ஸ்ல போய் நீங்க எதுவும் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களோட சப்ளைஸ்க்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட சப்ளைஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஸோ SS&Co அப்படின்னு நான் ஒரு லெஜர் நான் கிரியேட் பண்றேன். ஒன் ஆஃப் த சண்டு கிரெடிட்டாஸா இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் 60 டேஸோ இல்லை 70 டேஸோ கொடுத்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கான ரெஃபரன்ஸுக்கு தான். பட் அங்க ரிப்போர்ட் பார்க்கும்போது வேற மாதிரி தான் வரும். இது ஒன்று. ஸோ இன்னொன்னு இப்போ என்னோட சப்ளையர் வந்து அவர் வந்து மைக்ரோவா இல்ல ஸ்மாலா இல்ல மீடியமான்றதை நான் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அது ஒரு விஷயம் எனக்கு இருக்கு. ஸோ அது வந்து 1-to-1 நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அது கான்ஃபிகர் பண்ணாதான் நம்ம ரிப்போர்ட்ல எடுக்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க இது வந்து உங்களுக்கானது மட்டும் தான் இப்ப எனேபிள் பண்ணிருக்கீங்க. இன்னும் உங்களோட சப்ளையர் வந்து அவர் மைக்ரோவா இல்ல ஸ்மாலா அப்படின்றதெல்லாம் நீங்க அடுத்து அப்டேட் பண்ணாதான் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்ல போயிட்டு நம்ம பார்க்கும்போது சில ரிப்போர்ட்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். இல்ல அப்படின்னா எடுத்துக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் வந்து நீங்க என்னன்னா கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸ்லயோ இல்ல அப்படின்னா ரிப்போர்ட்லயோ நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் தான் சார். ஜிஎஸ்டி நம்பர் எப்படி அப்டேட் பண்ணிட்டு நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா அதே போலதான். ஸோ அதே போல நம்ம இங்கேயும் கொடுத்துக்கலாம். இப்போ ஆக்சுவலா நம்ம ஒரு இன்வாய்ஸ் எடுத்திருக்கோம் சார். அது வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். நம்ம இது வந்து நம்ம 4.1 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற ஆப்ஷனே வரும். அதர்வைஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வராது. பிரிண்ட் பிரிவுல போனோம் அப்படின்னா நம்ம அந்த ஜிஎஸ்டி நம்பருக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம இந்த இடத்துல நம்ம அட்ரஸ் கிட்டே நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ அந்த உங்களோட டைப்பும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க நீங்க மைக்ரோவா இருக்கீங்களா இல்ல ஸ்மாலா இருக்கீங்களா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்க வேற ஏதாவது ரிப்போர்ட் அதர் ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு அதுலயுமே நமக்கு வந்துடும். நாங்க எல்லாத்துலயுமே நம்ம போயிட்டு ஒவ்வொரு தான் நம்ம பிரிண்ட் கான்ஃபிகர் பண்ண முடியாது. நீங்க ஓவராலா ஒரே இடத்துலயே நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் அதனோட ரிப்போர்ட்ல எங்கெல்லாம் நமக்கு வருமோ இல்ல இன்வாய்ஸ்ல எங்கெல்லாம் நம்ம எடுக்கிறோமோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துடும். இப்ப ஸ்டாக் சம்மரி உதாரணத்துக்கு நம்ம எடுக்கிறோம் பிரிண்ட் கான்ஃபிகர்ல பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அந்த இதுவும் நமக்கு அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயிலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் அவுட் ஆயிடும். இந்த டாப்ல பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் கீழே நம்ம கன்ஃபார்மா நமக்கு வந்துடும். சார் கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க சார். இப்பதான் சார் உங்களோட வாய்ஸ் கேக்குது. சொல்லுங்க சார். சார் இப்ப நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா உதயம் நம்பர்னால MSME நம்பர்னு கொடுக்குறாங்க. MSMEன்னு போட்டா கஸ்டமருக்கு ஈஸியா ரீச் ஆகுது. உதயம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நம்மளதுல ஆனா டேலி பொறுத்த வரைக்கும் உதயம் தான் வருது. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். நீங்க வேணா பக்கத்துல வேணா டைப் பண்ணும்போது வேணா MSME நம்பர்னு வேணா டைப் பண்ணி பண்ணுங்க. அவ்வளவுதான். அப்படிங்களா சார்? ஆமா சார். சொல்யூஷன் அதான் நம்ம கொடுத்தோம். அப்படி இல்லைன்னா நீங்க இல்ல அப்படின்னா உங்களுக்காக அதுக்காக மட்டும் ஒரு டிடிஎல் ரைட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே சார். நிறைய இன்வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா MSME நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா சார். எல்லாமே MSME நம்பர் தான் வருது. ஓகே ஓகே. இல்ல சார் அது வந்து நமக்கு என்னன்னா சொல்றோம்
கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்றோம். பட் டேலி அப்படின்றது குளோபல் லெவல் சாஃப்ட்வேர், அது இன்டர்நேஷனல் லெவல் சாஃப்ட்வேர் அப்படின்றதுனால அவங்க அந்த லீக் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க டேலி பொறுத்து. ஓகே சார். ஓகே ஓகே சார். அது ஒன்றும் பெரிய இம்பாக்ட் பண்ணாது சார். பட் ஆனா உதயம் நம்பர் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சிலருக்கு பட் புரியாது. எம்எஸ்எம்இ நம்பர் வேணும் அப்படிம்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும்பாங்க. பட் அது அவங்களுக்கு தெரியும் சார். ஏன்னா அது போர்ட்டல்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அது உதயம் நம்பர் தான் கேட்கும். உதயம் நம்பர் தான் வருது. லீகலா வந்து உதயம் தான். பட் எல்லாம் எம்எஸ்எம்இ அந்த டிபார்ட்மெண்ட்ட சொல்றாங்க. புரியுது சார். புரியுது சார். நீங்க சொல்றது புரியுது சார். டிஃபிகல்டிஸ் என்ன இருக்குன்னு புரியும். பட் நம்ம கொஞ்சம் பண்ணி அது வேணா நீங்க அதுக்கு முன்னாடி வேணா ஆட் பண்ணி விட்டுருங்க சார். அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் அலாங் வித் டியூ டேஸ் ஆஸ் பர் எம்எஸ்எம்இ ப்ரொவிஷன். இப்போ நம்ம டியூ டேட் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு நம்ம அவுட்ஸ்டாண்டிங் 60 டேஸ் கொடுத்தது. இன்னொரு விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா அந்த ஆஸ் பர் எம்எஸ்எம்இ ப்ரொவிஷன்ஸ்ல 45 டேஸ் அந்த 15 டேஸ் இருக்கு இல்லையா? சோ அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். சோ அதை நம்ம எடுத்துக்க முடியும். சோ அது எப்படின்றது நம்ம பாத்துக்கலாம். சோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான் சார். எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் கிடையாது. சோ அது நம்ம பார்த்துக்கலாம். சார் இப்போ இந்த இடத்துல என்னன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப்ல அவுட்ஸ்டாண்டிங்ல நம்ம போறோம். இங்க ரிசீவபிள் தான் நம்ம போறோம். பட் நீங்க இங்க வந்த உடனே நம்ம டிரான்ஸ்பரண்டா பார்க்க முடியாது. இது நம்ம கரண்ட் டேட்ல இருந்து நம்ம பார்க்க முடியும். அது 6 மந்த்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பெண்டிங் பில்ஸ் இருக்கு. இப்போ இதுல பாருங்க யார் வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம்ன்றதெல்லாம் நம்ம இன்னும் நம்ம இந்த இடத்துல பண்ணல. பட் இதுல ஏற்கனவே இந்த இதுல நம்ம பண்ணிருப்போம். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் சேர்த்துருப்பாங்க நமக்கு. இந்த இடத்துல பாருங்க சோ நம்பர் ஆஃப் டேஸ் டில் டியூ டேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அப்ப இதை நம்ம கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த டியூ டேட் இது ஒண்ணு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்திருக்க மாட்டோம். இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு சில கம்பெனிஸ்ல ஃபாலோ பண்ணிருப்பாங்க. பட் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து கண்ட்ரோல் எல் கொடுத்து நீங்க சேவ் ஆஸ் கொடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு டைமும் நான் F12 போய் பிரஸ் பண்ணி நான் கொடுக்கணும்ன்ற தேவை கிடையாது. அண்ட் தென் அதுக்கப்புறம் அந்த டேலி பிரைம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 ஃபங்க்ஷன் கீ வந்து மெயினா கொடுத்துருந்தாங்க ரிப்போர்ட்ல. எல்லா ரிப்போர்ட்லயுமே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த கண்ட்ரோல் பி அப்படின்றது ஒன்னு, பேசிஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்றது ஒன்னு இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்க இந்த சேஞ்ச் வியூ அப்படின்றது ஒன்னு இருக்கும். எக்ஸப்ஷன் ரிப்போர்ட். ஸோ இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லா இடத்துலயும். பட் ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு நியூ கமர் டேலியில இருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இது கொஞ்சம் இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இது வந்து நமக்கு அடுத்த 10 நாள் இது எதுக்காக அப்படின்னா அவேரா இருக்கும். நான் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 நாளுக்குள்ள யாருக்கெல்லாம் பே பண்ணி ஆகணும் அப்படின்றது கொஞ்சம் ப்ரீ பிளானிங்கா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு எடுக்கிறோம். நீங்க 10 டேஸ்ன்றத 20 டேஸ் கூட நீங்க கொடுத்து பார்க்கலாம். இல்ல 5 டேஸுக்குள்ள இதெல்லாம் இருக்கு அப்படின்றது கூட கொடுத்து பார்க்கலாம் நீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கான ரிப்போர்ட் தான் அது நம்ம எடுத்துக்கிறது. இதை முன்ன நம்ம இப்போ அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தது தான் சார். இந்த இதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் ஒன்று எப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசினஸ் டீலிங் வித் எம்எஸ்எம்இ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மிஸ்டர் ஹோம் அப்படின்ற ஒரு ஓனர் ஆஃப் கேபிசிஎல் பிரைவேட் லிமிடெட் has more than 15 vendors from whom he procure the new raw materials and most of them have also registered themselves as MSME. அவங்களை எப்படி நாம பண்றது? இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு 60-70 பேர் ஒரு சப்ளையர் இருக்காங்க. அதுல வந்து யாரெல்லாம் மைக்ரோ இருக்காங்க, யார் ஸ்மால் இருக்காங்க, யார் மீடியம் இருக்காங்க அப்படின்றது. பட் இது 1 to 1 பண்றது கொஞ்சம் சிரமம். 1 to 1 பண்றது சிரமம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பல்கா நமக்கு அப்டேட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்கு. நம்ம எப்படி ஜிஎஸ்டி நம்பர் எப்படி நம்ம அப்டேட் பண்ணுவோம் இல்லைங்களா? செட் ஜிஎஸ்டி டீடைல் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? ஜஸ்ட் லைக் தட் அதே போலதான் நீங்க இதையும் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்னே சொல்லி செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க. எப்படி ஜிஎஸ்டி ரிப்போர்ட், டிடிஎஸ் ரிப்போர்ட், டிசிஎஸ் ரிப்போர்ட் நம்ம செப்பரேட்டா பாக்குறோம் இல்லையா? அதே போல எம்எஸ்எம்இக்கும் வந்து செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நீங்க போய் ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம. சோ அந்த இதுவும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதை கொடுத்துருக்காங்க. இது பாருங்க லெஜர்ல போனீங்கன்னா நம்ம 1 to 1 அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். பட் 1 to 1ன்றது இட்ஸ் டேக் மோர் டைம் ஃபார் இட். இதுலயா ஃபில் பண்றதுக்காக எடுத்துக்கும். சோ அதனால நம்ம ரொம்ப கஷ்டம். இதுல நீங்க டிஸ்பிளே ஆகலன்னா ஆஸ் யூசுவல் எப்பவும் போல நீங்க F12 பிரஸ் பண்ணிட்டு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் அப்படின்றது கொடுங்க. சரி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம கேட்கும். அதாவது இந்த ஜிஎஸ்டி நம்பர் கீழே பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல செட் ஆல்டர் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்னு இருக்கும்.
இப்போ இந்த இடத்துல நீங்க ஷெட்யூல் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மைக்ரோவா இல்ல ஸ்மாலான்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்ப அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்றோம். இந்த இடத்துல நம்பர் கொடுக்குறோம். நீங்க இந்த இடத்துல வேணா எம்எஸ்எம்இ நம்பர் வேணா டைப் பண்ணிடுங்க சார். அதுவும் சேர்த்து பிரிண்ட் அவுட். அது ஓகே தானே? கஸ்டமருக்கு எம்எஸ்எம்இன்னு போட்டு கொடுத்துக்கலாம்னு சொல்றீங்க? ஆமா சார். உங்களுக்கு அப்படி முன்னாடி வேணும்னா டைப் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். அந்த ஒவ்வொரு சென்ட்ரல் கிரெடிட்டார்ஸ் கிரியேட் பண்ணும் போதும் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் சார். நீங்க அது முன்னாடி அப்படியே டைப் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே சார். அது கண்ட்ரோல் அதுவும் சேர்த்து தான் பிரிண்ட் அவுட் ஆகும் சார். கண்ட்ரோல் ஐ கொடுத்து ஃபீச்சர்ஸ் கொண்டு வரணுமா சார்? இல்ல சார், உங்க கம்பெனிக்கு எனேபிள் பண்ணும் போது தான் நீங்க F11ல போயிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்து நீங்க உங்களுக்கு எனேபிள் பண்ணும் போது தான் அந்த விஷயம். சரிங்க சார். சண்டே கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து லெஜர் ஆல்டரேஷன்ல போயிடுங்க. சரி, ஆல்டரேஷன்ல போய் சார் அங்க இருந்து பாத்தீங்கன்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டீடைல் ஐ மீன் வந்து எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் கேட்காது. அங்க இருந்து F12 பிரஸ் பண்ணிட்டு அந்த டாப்ல இருக்கக்கூடிய ஷோ மோர் ஷோ ஆல்லாம் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஜெனரல்ல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லைன்னா எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் கேட்கும். எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்பதான் அந்த லெஜருக்கு அங்க எனேபிள் ஆகும். அதாவது ஜிஎஸ்டி நம்பர் கீழே அப்பதான் டிஸ்பிளே பண்ணும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன். ஒரே அந்த ப்ராடக்ட்ல காட்டிடுறேன். நான் இந்த வீடியோ மட்டும் முடிஞ்சிருக்கேன் சார். நான் உங்களுக்கு காட்டிடுறேன் நான். ஓகே சார். ஓகே. இது 2 விதமா பண்ணலாம் சார். இது 2 விதமா நான் டெமோ பண்றேன் உங்களுக்கு. என்னோட ப்ராடக்ட்ல நம்ம பண்றோம். இந்த 2 விட்டது என்னன்னா அவங்க மீடியமா இருப்பாங்க இல்லைன்னா பிக் ஃபர்ம் கம்பெனிஸா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் 2ஐயும் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். சார் நான் இது வந்து ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஒரு சின்னதா காட்டிடுறேன் சார். இப்போ ஆல்ரெடி நான் இப்போ வந்து எனக்கு ஒரு சப்ளையர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நான் இப்போ என்ன பண்ணுவேன், நான் ஆல்ரெடி பண்ணியிருப்பேன். அப்போ ஆல்டர்ல போயிட்டு லெஜர்ல போயிடுறோம். இப்போ நான் SSN ஒருத்தர் இருக்காரு, நான் அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். பட் இந்த இடத்துல பாருங்க எனக்கு வந்து எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் அப்படின்னு கீழே கேட்கல. அதாவது ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் கீழே கேட்கும். பட் எனக்கு அப்படி வரலன்ற பட்சத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து F12 பாஸ் பண்ணிக்கிறேன். F12 பாஸ் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க ப்ரொவைட் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் அப்படின்றது ஒன்று இருக்கும். அது நோல இருக்கும். எஸ் கொடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். இது உங்களுக்கு கிளியரா சார்? சார் எதை எஸ் கொடுக்கணும்? ப்ரொவைட் அலைசஸா? இல்ல சார், ப்ரொவைட் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் இங்க பாருங்க கீழே பாட்டம்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஷோ ஆல் கான்ஃபிகரேஷன் அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு நோல இருந்தது அப்படின்னா நீங்க நோல இருந்தாலுமே டிஸ்பிளே பண்ணும். பட் அப்படி இல்லை அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் எஸ் கொடுத்து உங்களுக்கு வரும். பட் நோல இருந்தாலுமே வரும். இந்த இடத்துல பாருங்க ப்ரொவைட் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்னு இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வரும். ஸோ அப்போ இங்க இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சப்ளையரோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் என்டர்பிரைசஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. மைக்ரோ இந்த இடத்துல எம்எஸ்எம்இ நீங்க வேணா நீங்க கேட்ட மாதிரி என்னால கொடுக்க முடியுமா அப்படின்னா இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு எம்எஸ்எம்இ நம்பர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு நீங்க வேணா கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அது பிரிண்ட் அவுட் ஆயிடும் உங்களுக்கு. இது ஒரு வே ஆஃப் மெத்தட். இது 1-to-1 நம்ம பண்றது. சார் இப்போ 1-to-1 எனக்கு வந்து ஒரு 100-200 சப்ளையர் இருக்காங்க. அவங்கள வந்து நான் செக்ரிகேட் பண்ணும் டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ் வந்து மைக்ரோவா இல்ல ஸ்மாலா இல்ல மீடியமா என்டர்பிரைசஸா பண்ணுமா அப்படின்னா ஸோ இது கரெக்டா இருக்கா? அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஸ்டாஷ் ரிப்போர்ட் போயிடுறீங்க. அதுல எம்எஸ்எம்இ பேசுறது கேட்க மாட்டேங்குது. இது என்ன பண்றது? இதுல பார்ட்டி எம்எஸ்எம்இ டீடைல் கொடுத்துருங்க. இதுல நம்ம இப்ப யாரு கிரெடிட்டாஸா இல்ல என்னன்னு பாருங்க. கிரெடிட்டாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க எல்லாருக்கும் வரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் எம்எஸ்எம்இ டீடைல் இது 1-to-1 பண்றது. சார் பல்கா பண்ணணும் அப்படின்னா நீங்க மல்டி ஆல்டர்ல போயிட்டு ஈஸியா நீங்க இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கலாம். 1-to-1 இது உங்களுக்கு ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏற்கனவே ஒரு இதுல எக்ஸல் ஷீட்லயோ இல்ல வேற எதுலயோ இருக்கீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா காப்பி
அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டா வந்து உங்களோட ஒர்க்கை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஒன்றும் இல்லை, டிஸ்பிளேல போயிட்டு ஸ்டாஷ் ரிப்போர்ட், ஜிஎஸ்டி ரிப்போர்ட் கீழே இருக்கும். அதுல போனீங்க அப்படின்னா அப்டேட் பார்ட்டி எம்எஸ்எம்இ டீடைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒர்க்கு ஈஸியா உங்களுக்கு முடியும். ஸோ அது எப்படின்றத நீங்க பார்த்துக்கணும். ஸோ இது ஒரு வே ஆஃப் நம்மளோட கஸ்டமர், நம்மளோட சப்ளையரோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான வே வந்து அது ஒரு வழியா இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டபிளா இருக்கும். ஸோ அது ஒன்று பார்த்துக்கணும். இந்த இடத்துல பில்ஸ் பேபிள் அலாங் வித் டியூ டேட் ஆஸ் பர் எம்எஸ்எம்இ ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கறது எப்படி கொடுக்கறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து அந்த கோட்டுல பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாவே கொடுத்துருப்பாங்க. பில்ஸ் பேபிள் மைக்ரோ அண்ட் ஸ்மால் அவுட்ஸ்டாண்டிங் எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்ன்றது டிஃபால்ட்டாவே இருக்கும். அதுல போயிட்டு நீங்க F12 பண்ணிட்டு கான்ஃபிகர்ல வந்துட்டு ஸோ டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ், உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அண்ட் அதுக்கப்புறம் இந்த எம்எஸ்எம்இ கிரெடிட் பீடு வந்து பாருங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. பில்ஸ் டீடைல் ஆஸ் பர் வந்து இன்வாய்ஸ், அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ கிரெடிட் பீடு ஃப்ரம் கம்பெனி ஃபீச்சர்ஸ் ஆஸ் பர் அக்ரிமெண்ட். இந்த இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பில் வைஸ் நம்ம இதுல எப்படி வேணும்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, நீங்க இதெல்லாம் நீங்க ஏற்கனவே ஃபில் பண்ணியிருந்தா தான் இந்த டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ் வரும், இல்லைன்னா வராது. இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அவங்க வச்சிருக்கணும். ஸோ இப்போ இதுல யாருக்கெல்லாம் இப்ப டைம் இருக்கு, கிரெடிட் பீடு இருக்கு இல்லைன்றதை உங்களுக்கு காட்டிடும். இது பில் வைஸ் நாம பாக்குறது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பில் வைஸ் ஆர் எம்எஸ்எம்இ கிரெடிட் பீடு விச் எவர் இஸ் இயர்லியர் அப்படின்னு நம்ம கொடுக்கறது. ஸோ இதுக்கு F12 நீங்க பிரஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிக்கணும். இது கோடூல போயிட்டு கோடூல இருந்தே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன். ஸோ அது ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஷியேட்டுக்காக நம்ம பண்றது. இது முன்னாடி நம்ம அப்கமிங் டேஸ் இன்னும் 10 நாளுக்குள்ள எதுக்கெல்லாம் வர வேண்டியது இருக்குன்றது நம்ம பாக்குறது. ஸோ அடுத்த பில்லுக்குலாம் இது நம்ம முன்னாடி அந்த டியூ டேட் முடியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கண்ட்ரோல் பி கொடுத்து பேசிஸ் ஆஃப் வேல்யூல போயிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒரு பெரிய நமக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இன்னொன்னு, இது வரைக்கும் நம்ம டேலியில் என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா வேர்டுல எந்த ஒரு ரிப்போர்ட்டும் எடுத்திருக்க மாட்டோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்பில்டா டேலியில பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல கேதரிங் டு இன்ஃபர்மேஷன் டு பி ஃபில் ஆன்லைன் இன் எம்எஸ்எம்இ ஃபார்ம் அப்படின்றது ஃபார்ம் 1 அப்படின்றது வேர்டு ஃபைல்ல இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். வேர்டாவே நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். 4.1 அப்டேட் பண்ணிருக்கணும், அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் போயிட்டு ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ல அதுல எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் கீழே கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுல நம்ம போயிட்டு என்னன்னா எம்எஸ்எம்இ ஃபார்ம் 1 அப்படின்றது நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா எனேபிள் பண்ணிக்கலாம். இது நம்ம ரெண்டு விதம் போலாம் சார். ஒன்னு ஆல்ட் ஜி பிரஸ் பண்ணி நீங்க நிறைய பேர் நம்ம கோ டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம போலாம். இது ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு டைம் கான்ஃபிகர் பண்ண முடியலன்றவங்க இந்த ரிப்போர்ட் வந்து கண்ட்ரோல் எல் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ட் அதுக்கப்புறம் கோ டூல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ணாம வித்தவுட் கான்ஃபிகர் நீங்க திரும்ப திரும்ப நம்ம பண்ணவே தேவையில்ல. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். நம்ம இதுல பாருங்க எப்பெல்லாம் கிளியர் தான் பாருங்க, அது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம அந்த டொமைன் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா
எப்பெல்லாம் கிளியர் பண்ணாங்க அப்படின்றது, கிளியர்ட் ஆனா அப்படின்றது வந்துரும். இதெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணாம இருக்கிறது. கீழ இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த பிளாங்கா இருக்கிறது எல்லாமே பாருங்க இந்த ஹைலைட் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அதுக்கு கீழ இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணல அப்படின்னா இன்னும் நம்ம பண்ணல. ஆஸ் பர் எம்எஸ்எம்இ பிரகாரம் நமக்கு எந்த டேட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றது அதோடயே நமக்கு வந்துரும். சோ அப்ப இது போய் நீங்க பிரிண்ட்ல போயிட்டு ரிட்டர்ன் ஃபார்ம் போயிட்டு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா சோ அப்ப இது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேர்டு ஃபைலா நம்ம ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் வந்து டிடிஎல் அப்படி வேர்ல்டு ஃபைல்ல ரிப்போர்ட் வேணாலும் டிடிஎல் எடுத்திருப்போம். பட் இப்போ நம்ம அது வந்து நம்ம அப்படி பண்ணுன்றது இல்லை. பை டிஃபால்ட்டாவே வந்துடும். டோட்டல் நம்பர் ஆஃப் பில்ஸ் எத்தனை இருக்கு, எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்றது எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிளிபிகேஷன் தான் சார். இது வந்து டேலியில பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம பண்ணணுன்றது தேவை கிடையாது. பட் அதே போல எம்எஸ்எம்இ ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்க திரும்ப திரும்ப நம்ம ஜென்ரேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல டீடைல்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் டியூ இன் தி கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் தட் ஆர் லைக் டு பி டிஸ்அலோவ்ட் அண்டர் 43B H அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஏதாவது நீங்க பண்றீங்க லேட் பண்றீங்க அப்படின்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க, டிஸ்அலோவா தான் கொண்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு சர்வீஸ் நீங்க வாங்கிட்டு ஏதாவது பண்றதா இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிடுவாங்க சார். சார் கேக்குதுங்களா சார்? சார் இப்பதான் சார் சொல்லுங்க சார். சார் ரிப்போர்ட் மட்டும் 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுங்களேன் சார். அதனால எங்க எம்டி லைனுக்கு வந்துட்டாரு, லீவ்ல போட்டு போயிட்டேன் சார். சார் ஒரே நிமிஷம் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கால் பண்ண சொல்றேன் சார் ஆபீஸ்ல இருந்து. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே உங்களுக்கு வந்துடும். ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துலாம். இந்த எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் 43BH பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கும் நமக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுத்துறாங்க. ஸோ அப்போ இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? ஜென்ரலா பொதுவா நமக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? இது கான்ஃபிகர் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். F11ல நீங்க போயிட்டு F11 ஃபீச்சர்ஸ்ல எதுவும் சர்ச் பண்ண வேண்டாம். F11 ஓப்பனா பண்ணிட்டு நீங்க உங்க கம்பெனியோட உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்க என்னவா இருக்கீங்கன்னு கொடுக்கறதுக்கு வந்து கண்ட்ரோல் கொடுத்து மோர் டீட்டெயில போய் கொடுக்கணும். அதே போல உங்களோட சப்ளைஸ் வந்து மைக்ரோவா இல்ல மீடியமா ஸ்மாலான்றத வந்து அவரோட லெஜர்ல போய் ஆல்டர்ல போய் நீங்க கொடுக்கணும். அது கொஞ்சம் பாத்துக்குங்க சார். பல்கா இருக்காங்க அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு ஜிஎஸ்டி ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுல எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பல்கா நீங்க ஒரே இதுல நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வாட் டு டூ இன் கேஸ் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் சேஞ்சஸ் அப்படின்னா ஃபார் போத் கம்பெனிஸ் as well as parties there is a facility to update latest MSME status along with the applicable date அப்படின்றது அது ஒன்று இருக்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் இது மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. அந்த இடத்துல ஹவு டு அப்டேட் எம்எஸ்எம்இ ஸ்டேட்டஸ் ஆஃப் பார்ட்டிஸ் யூசிங் எக்ஸல் இம்போர்ட் அப்படின்னா இப்போ 4.0 ஒரு சிலர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை பத்தி சம் பர்சன்ஸ்க்குலாம் அவேர்னஸ் இருக்கும். எக்ஸல்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து டேலி வந்து 4.0ல நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸல்ல இருந்து டேலிக்கு இம்போர்ட் பண்றோம். ஸோ அதுல இருந்து நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா டேலி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். டூரிங் மேப்பிங் த யூசர் கேன் செலக்ட் அப்ளிகபிள் ஃப்ரம் டைப் ஆஃப் என்டர்பிரைசஸ் அண்ட் உதயம் நம்பர் இன் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல் அண்டர் தி டேலி பிரைம் ஃபீல்டு. அது கொஞ்சம் நீங்க அந்த லெஜர்ல இருந்து அந்த ரெண்டு ஃபீல்டும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டு ஃபீல்டும் ஃபில் பண்ணிட்டு ரெண்டு ஃபீல்டையும் ஃபில் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம அதுவும் டேலி பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் பல்கா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல. அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வாட் இஃப் பையர் ரைசிங் கன்சர்ன் அண்ட் இட் டுக் 10 days டு ரீசால்வ் அப்படின்னா the due date calculation happened from the date on which the due date from the date on which the matter was resolved. User can mention that date in the voucher
வவுச்சர் எஃபெக்டிவ் டேட் ஃபீல்டு. நான் இது அவர் கேட்டிருந்தாரு சார் ஒருத்தர், இந்த மாதிரி ஏதாவது எனக்கு வந்து டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அப்ப எஃபெக்டிவ் டேட்ன்றதை யூஸ் பண்ணுங்க. அந்த எஃபெக்டிவ் டேட்ன்றது எங்க போய் நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க பர்ச்சேஸ் வவுச்சர்லாம் நம்ம பண்ணுவோம். அப்ப ஆல்டர்ல போயிட்டு வவுச்சர் டைப்ல பர்ச்சேஸ் போயிடுங்க. பர்ச்சேஸ் போயிட்டு இந்த இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் டேட் அப்படின்னு பாருங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இதை எனேபிள் பண்ணாததுக்கு முன்னாடி நீங்க போனீங்க அப்படின்னா, இப்ப பர்ச்சேஸ் போறீங்க அப்படின்னா வவுச்சர், இப்ப நம்ம F9 பர்ச்சேஸ் போறோம் அப்படின்னா ஒன்லி வவுச்சர் டேட் மட்டும் தான் உங்களுக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். ஸோ எனக்கு அது வேணும் அப்படின்னா எஃபெக்டிவ் டேட் வேணும் அப்படின்னா வவுச்சர் டேட் கீழே வரும். ஆல்டர்ல போயிட்டு வவுச்சர் டைப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படின்றதுல போயிடுறேன். அதுல போயிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் எஃபெக்டிவ் டேட்ஸ் ஃபார் வந்து வவுச்சர்ஸ் அப்படின்றது எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. இது எல்லா வவுச்சருக்குமே பண்ண முடியுமா சார் அப்படின்னா, ஈவன் வந்து பேமெண்ட்டுக்குமே பண்ண முடியுமா அப்படின்னா பேமெண்ட்டுக்குமே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அப்போ வவுச்சர் போயிட்டு இப்போ நான் F9 கொடுக்குறேன் பாருங்க, எஃபெக்டிவ் டேட்ன்றது வரும். ஸோ இப்போ F2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் வவுச்சர் 14, எஃபெக்டிவ் டேட் நான் 24ன்னு போட்டுக்க முடியுமா அப்படின்னா போட்டுக்கலாம், தாராளமா போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு சொல்யூஷன் வந்து அதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து இடத்துல. அண்ட் தென் அதுக்கப்புறம் டு ஐ நீட் டு ஃபைல் நில் ஃபார்ம் 1 அப்படின்றது எம்எஸ்எம்இ ஃபார்ம் வந்து 1 பண்ண முடியுமா அப்படின்னா தேவை இல்லை. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டியில் பொறுத்த வரைக்கும் நில் ரிட்டன் நம்ம பண்ணுவோம். பட் இங்க நமக்கு வந்து தேவை இல்லைன்றாங்க. இஃப் ஐ டு ஹாவ் எனி ஓவர் டியூ அப்படின்னா பண்ணுமா அப்படின்னா தேவை கிடையாது. இந்த இடத்துல அது ஒன்று பண்ணிக்கலாம். if due date calculate different from the voucher or voucher date அப்படிங்கும்போது in that case user can mention the specific date which is different from voucher or invoice in the voucher effective date field அப்படின்றது ஆக்சுவலா இப்போ ஒரு சார் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் சார் வவுச்சர் டேட்டு, எனக்கு டேட் ஆஃப் சப்ளை பண்ணுறது எனக்கு வந்திருக்கக்கூடிய டேட்டு எனக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னாரு. அதை வந்து நீங்க வவுச்சர்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அதை மென்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க மென்ஷன் பண்ணணும்னா எஃபெக்டிவ் டேட் ஃபீல்டை யூஸ் பண்ணணும். இப்போ நாம எனேபிள் பண்ணதை யூஸ் பண்ணீங்கன்னா தான் அது உங்களுக்கு சப்போர்ட்டபிளா இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் இஸ் ஃபார்ம் ஒன் மேண்டேட்டரி ஃபார் ஆல் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பிசினஸ் அப்படின்னா இட்ஸ் அ மேண்டேட்டரி ஃபார் டு பி சப்மிட்டட் பை பிசினஸ் ரெஜிஸ்டர் அண்டர் ஆர்ஓசி யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ ஹேவிங் டிலேடு பேமெண்ட் அண்ட் வாட் யூ மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் இது கட்டாயம் அவங்க பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஒன்று சொல்றாங்க. ஸோ இதுல நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் அப்படின்னா எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் ஃபார் கம்பெனிஸ் அண்ட் parties enable efficient identification of suppliers MSME யோட ஸ்டேட்டஸ் ஒன்று பண்ண முடியும். அதுக்கப்புறம் MSME ஃபார்ம் 1 அண்ட் MSME டீடைல்ஸ் ஆன் இன்வாய்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ல நம்மள வந்து கம்ப்ளைண்ட் டாக்குமெண்டா நம்மளால கொடுத்துக்க முடியும். ரெகக்னைசிங் பில் தட் ஆர் டியூ ஃபார் MSME ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதிரி பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் MSME சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ இல்ல சார் கஷ்டம் சார் கொஞ்சம் நீங்க மியூட்ல வச்சுக்கீங்க சார். சரி ஓகே சார். அடுத்தது இ காமர்ஸ் ரிப்போர்ட் இன் ஜிஎஸ்டிஆர் 1. ஆக்சுவலா இது ஒரு 2 டேபிள் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்காங்க சார். பட் ஆனா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதுல ஒரு சார் TN30 AR 7053 7053 ஆமா சார். பேமெண்ட் போட்டாச்சு சார். 13ஆம் தேதி 5060 ரூபாய் போட்டுருக்கிறோம். நீங்க செக் பண்ணி பாத்துருங்க. பண்ணிருக்காங்க. எம்ஆர்எஸ் அக்கௌண்ட் தானே போட்டுருக்கோம். அந்த அக்கௌண்ட் தானே என்கிட்ட இருக்குல்ல, வேற அக்கௌண்ட்ல போடணுமா? இது ஆனா உங்களுக்கு இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி விடுறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. 11 Pro பிரைஸ் ட்ராப் இருக்குங்களா? சரி சார், ஓகே சார். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டு பி பில்டு பை இ காமர்ஸ் சப்ளையர்ஸ் நம்ம பண்ணணும். அது 14A பாத்தீங்க அப்படின்னா சப்ளைட் அண்டர் செக்ஷன் 52 ஆஃப் சிஜிஎஸ்டி வேர் த இ காமர்ஸ் கம்பெனி கலெக்டட் தி டாக்ஸ். இது ஒன்று. அதர் தான் இந்த இடத்துல பாருங்க
ரெண்டு விஷயம் சொல்றாங்க. அதர் than supplier covers under section 9 of 5 of GGST அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒன்லி குட்ஸா இருந்தா தான் நம்ம இது கொடுக்கணும் 14A. சர்வீஸா இருந்தாங்கன்னா 14B ல தான் கொடுக்கணும் பாருங்க. இந்த இடத்துல இததான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 9(5) அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல supplier supplies under section 9 of 5 of CGST where the e-commerce company pay the tax. இந்த இடத்துல passenger of transport service, accommodation service, housekeeping service and restaurant service. இது வந்து 44B ல நமக்கு வந்துரும். அதர் தென் இதுல இல்லாம வரது எல்லாமே 44A ல நமக்கு வரும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. ஸோ அப்ப இதை நம்ம வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னா எடுத்துக்க முடியும் டேலியில இருந்து ரிப்போர்ட். பட் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜேசன் ஃபைலாவோ எக்ஸல் ஃபைலாவோ எடுத்துட்டு வரும்போது அந்த 14A அண்ட் 14B நமக்கு வராது. சம்மரைஸ் மட்டும் எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் மத்தது எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? சார் கொஞ்சம் மியூட்ல வச்சுக்கோங்க சார், பெட்டரா இருக்கும் சார். நான் 1 to 1 ஒவ்வொருத்தரா நான் பண்ண முடியாது. சரி, ஓகே. இது வந்து நம்ம என்னன்னா டேபிள் 14A ஆஃப் CGSTR 1ல பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்ட்டல்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி தான் இருக்கும். GSTN ஆஃப் இ-காமர்ஸ் நம்பர், அவரோட ட்ரேட் ஆர் லீகல் நேம் கொடுத்துட்டு நெட் வேல்யூ எவ்வளவு சப்ளை, அவரோட அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். CGST, SGST அண்ட் தென் அதுக்கப்புறம் IGST நம்ம எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கோன்றது. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ இதை எப்படி நம்ம டேலியில எடுத்துக்க முடியும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த அதை வந்து 14A தான் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதை எப்படி நம்ம சம்மரைஸ் பண்ணி பாக்குறது அப்படின்னா இது 4.1ல தான் இதுவும் நம்ம எடுக்க முடியும். 4.0ல சப்போர்ட் பண்ணாது. நீங்க அதை வேணா வவுச்சர்ஸ் வைஸ் தான் எடுத்துக்க முடியும். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ல போயிட்டு GSTR 1ல இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க சேஞ்ச் வியூ போயிடுங்க. சேஞ்ச் வியூ போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் சம்மரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம். அமேசான், பிளிப்கார்ட், மீசோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை வந்து நீங்க அதனோட டீடைல் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம புதுசா ஆட் பண்ணிருக்கக்கூடிய விஷயம். இது இ-காமர்ஸ் எல்லாம் செப்பரேட்டா நம்ம வரணும் அப்படின்னா 14A கொடுக்கணும். 14B அப்படின்றது சர்வீஸ் ரிலேட்டடா வரக்கூடியது. 15 டேபிள் 15 நம்ம என்ன ஆட் பண்ணல. ஸோ அது அப்கமிங் ரிலீஸ் வெர்ஷன் 5.0ல நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஸோ அது வந்து 5.0ல நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு வந்து எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இதுல வந்து இந்த MSME டேபிள் 14ல வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரோவர் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா இந்த 4.1 திஸ் ரிலீஸ் will help in fill in the information only table number 14A. 14A மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். 14B and 15 சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால சொல்லியிருக்காங்க. User can get the detail of table 14A from Tally Prime and can fill in the detail on the portal manually. நீங்க அதை மேனுவலா தான் பண்ணிக்கணும், எடுத்துக்க முடியாது. பட் ரெஸ்ட் ஆஃப் இதர்ஸ் எடுத்துக்கலாமானா எடுத்துக்க முடியும். To file GSTR 1, the existing process of exporting return in JSON or Excel format will continue. அது அப்படியே தான் தொடர்ந்துட்டு இருக்கு. அதுல நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் டீடைல் ஷோன் இன் திஸ் டேபிள் will also be part of B2B, B2C and B2 அது ஸ்மால் அண்ட் லார்ஜ் அண்ட் எக்ஸெட்ரா அதெல்லாம் நம்ம வந்துட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல டீடைல்ஸ் மென்ஷன் இன் தி டேபிள் will not auto populate in GSTR 3B அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஆட்டோ பாப்புலேட் ஆகாது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா இந்த 14Aவும் அந்த B கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து வருமானா வராது. ஸோ அது வந்து நம்ம விட்டுருங்க. ஸோ அது அப்கமிங் ரிலீஸ் வெர்ஷன்ல நம்ம என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் சார். ஸோ இது ரிலேட்டடா இல்லாம உங்களுக்கு ஜென்ரலா யாருக்காவது வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார் டேலியில? இல்ல சார், டேலியில இந்த மாதிரி நம்ம சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்றதை யாராவது நம்ம ஃபேஸ் பண்றோமா சார்?
சார் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார். ஹலோ மேம் சொல்லுங்க மேம். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் பாலாஜி. ஏன்னா அவர் தான் எங்களுக்கு டேலி சப்போர்ட். ஓகே மேம், ஓகே மேம். சார், எனக்கு என்ன ஒரு இதுனா, இப்ப இந்த நியூ இதுல பாத்தீங்கன்னா 3.1லயே பாத்தீங்கன்னா GSTR 1 வந்து நம்ம ஓகே மேம். ஃபைல்ல வந்து நான் வந்து அந்த ரிப்போர்ட் காப்பியை வந்து ஃபைலிங் பண்ணி வைப்பேன். அப்ப எடுக்கும் பொழுது அது பேஜ் வருது, சிங்கிள் பேஜ்ல வரணும் சார். அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ சிங்கிள் பேஜ்ல தான் வரும். அல்ல அதான் மேடம், அதெல்லாம் கொஞ்சம் அப்கமிங் ஃபியூச்சர்ஸ்ல கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க மேடம். அதெல்லாம் அதாவது GSTR 1 எடுக்கிறோம், அந்த பேஜை வந்து நம்ம எடுத்துடுறோம் பிரிண்ட் அவுட். அதோட ரிலவெண்டா இதெல்லாம் நான் எடுத்து வைப்பேன் பிரிண்ட், எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்படி எடுத்து வைக்கலாம்னு பார்க்கும் பொழுது அந்த இது வந்து பேஜ் வந்து 3 பேஜஸ் வரும், ABCன்னு. ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது. ஓகே மேம், அது நம்ம அப்கமிங் ஃபீச்சர்ஸ்ல பார்க்கலாம் மேடம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, நம்ம அதை வேணா நம்ம டெவலப்மெண்ட் டீமுக்கு ஷேர் பண்ணலாம் மேடம். நான் ஆல்ரெடி பாலாஜி சார்கிட்டையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு வருது ப்ராப்ளம் அப்படின்னு. அவரும் உங்ககிட்ட பேசுறேன்னு தான் சொல்லியிருக்காரு என்ன பண்ணலான்னு. ஸோ இதை கொஞ்சம் எங்களுக்கு மைண்ட் செட் பண்ணி எங்களுக்கு இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணித்தாங்க சார். நிச்சயமா மேடம், பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேம். வேற யாராவது சார், வேற ஏதாவது சார் உங்களுக்கு புரியல, வேற ஏதாவது நம்ம டேலியில இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, பட் ஆனா அது டேலியில ஆப்ஷன் இருக்கா இல்லையான்றது ஒரு சிலருக்கு தெரியாது. சோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்ல நமக்கு அப்படி நமக்குன்னு சொல்லி ஏதாவது செப்பரேட்டா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துன்னா சொல்லுங்க சார். அதே மாதிரி இன்னொரு டவுட் சார். ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். சார், இப்போ நம்ம GSTR 1ல மிஸ்மேட்ச் வரும் பாத்தீங்களா, 3Bலயோ GSTR 1லயோ HSN கோடோ மிஸ்மேட்ச் வரும்பொழுது இந்த 3.1 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது யூஸ் பண்ணும்பொழுது எங்களுக்கு நிறைய வந்து மிஸ்மேட்ச் வரும்போது அது மிஸ்மேட்ச் எங்களுக்கு அதை சால்வ் பண்ணவே முடிய மாட்டேங்கிறது. சம்டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் பாலாஜி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பண்ணி தராரு. அது ஒரு ஈஸியாவே இல்லை. இப்ப டேலி பிரைம்ல எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த எதனாலங்கிற அந்த ரீசன் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா சம்டைம் அந்த பேங்க் சார்ஜஸ் எல்லாம் அந்த GST நம்பர் வந்து ஒரே நம்பரா இருக்கும். பட் வந்து IGSTலயே எங்களுக்கு பேங்க் சார்ஜஸ் வந்து இது பண்ணிருப்பாங்க, டிடெக்ட் பண்ணி 2Bல காமிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் உள்ள போய் பார்க்கும்போது அதை சால்வ் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அந்த மிஸ்மேட்ச் மட்டும். அது பேங்க் பேமெண்ட் ஆக்சுவலா போடுறீங்க இல்லையா, அந்த பேங்க் லெட்ஜருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் ஆக்சுவலா நீங்க பேங்க் போடும் போதே அந்த பேங்க் ரிலேட்டடா சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்பாங்க. நீங்க அதெல்லாம் போடுறோம். இப்ப வந்து லோக்கல் தானே பேங்க், இது நம்ம லோன் வாங்குறோம், அதுல 3 போடுறோம். சம்டைம் இந்த ஸ்டாக் இன்சூரன்ஸ், சம்டைம் இன்சூரன்ஸ், அதாவது பேங்க் சார்ஜஸ், அப்புறம் இந்த லோன் ப்ராசஸிங் சார்ஜஸ்னு சம்டைம் IGSTல இருந்து எங்களுக்கு அந்த IGST டாக்ஸ் வந்து 2Bல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அதை நாங்க போடும்போது கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி வந்து மிஸ்மேட்ச் வந்து விடுறது. ஆக்சுவலா நீங்க இந்த பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரில அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு இதுக்காக நீங்க என்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க இப்ப கேக்குறதுனால நான் சொல்றேன், இந்த ஒரு இதுக்காக என்ன பண்ண முடியாதுன்னா நாம வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு ஐட்டமும் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியாது. அதுக்கான HSN கோடு GST ரேட் கொடுத்துட்டு நம்மளால நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த ஷோ மோர்ல பாருங்க ஸ்பெசிபிக் இன் வவுச்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஓகே, இத நீங்க எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த வவுச்சர் என்ட்ரி போடும்போது உங்களுக்கு அதுக்கான டீடைல் கேட்கும் பாருங்க. உதாரணத்துக்கு நான் கேஷ் கொடுப்பேன், இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்க ஒரு 215 கொடுக்குறேன், அது கேட்கும். இதை நீங்க இதை பார்த்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ உங்களுக்கு அந்த எரர் வராது. இது ஆக்சுவலா 3.0ல இருந்து இருக்கு.
இது ஆக்சுவலா இந்த மாதிரி இப்ப நீங்க கேட்கற இஷ்யூவை ஷார்ட் அவுட் பண்றதுக்காக தான் இது கொடுத்துருக்கிறது. பட் லாஸ்டா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரிக்கு வந்து எக்ஸம்டட் 5, 12, 18, 28 தனித்தனியா லெஜர் வச்சிருப்பாங்க. இப்ப இதெல்லாம் ஒரே லெஜர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரே லெஜர்ல கொடுத்து நீங்க அப்பப்ப நீங்க ஃபைல் வாங்குனீங்கன்னா ஃபைலுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம். சரி, இப்ப ஒரே பில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு 2500 ரூபாய்க்கு 18% நான் வாங்குறேன். அகைன் திரும்பவும் அதே செலக்ட் நீங்க என்னன்னா ஒரு 3500 ரூபாய்க்கு நான் 12% வாங்குறேன் அப்படின்னா 12% தகுந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். அதே பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி சார் ஒரு 1500 ரூபாய் வாங்குறேன், பட் அது எக்ஸம்டட். அப்ப அப்படிங்கும்போது இந்த இடத்துல எக்ஸம்டட் அதுக்கான நீங்க ஹச்எஸ்எம் கோட் அந்த பில்லுல கொடுத்துட்டீங்கன்னா அது எல்லாமே ஒரே லெஜர்ல தான் காமிக்குமா சார்? ஷோ ஆகுமா? மேடம் காட்டும், ஒரே பில்லு தான் உங்களுக்கு. இந்த மாதிரி ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இப்ப எங்களுக்கு இந்த 44 AB ஆடிட்ல என்னெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்க டாக்ஸபிள் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு நாங்க பிரிக்கணும், அந்த டேபிள்ல பிரிச்சு காமிக்கணும். அப்ப ஒரே டேபிள்ல இருக்கும்பொழுது கஷ்டமா இருக்காதா சார்? ஏன்னா இப்ப நான் தனித்தனியா பிரிக்கிறேன். இப்ப 5% எவ்வளவு, 18% எவ்வளவுன்னு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லயே நான் பிரிச்சு காமிக்கிறேன். அப்படி பிரிச்சு காமிக்கும் போது எனக்கு அந்த பிஎன்எல்ல ஷோன் ஆகுது. அதை வச்சு நான் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி நோடுறேன். பட் இப்ப பிரிண்டிங் ஸ்டேஷனரிங்கிற இடத்துல ஒரே இடத்துல கொண்டு போய் டாக்ஸபிள் எக்ஸம்டட் ரெண்டும் இருந்து ஷோ ஒரே லெஜரா இருந்ததுன்னா அப்ப நான் பிரிக்கும் பொழுது கஷ்டமா போயிடுமே சார். இல்ல மேடம், நீங்க அவ்வளவு தூரம் அப்படி எல்லாம் கொண்டு போக வேண்டாம். நம்ம அது என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க இந்த லெஜர் கொடுக்கும்போது பாருங்க, இந்த ஆனுவல் ரிட்டர்ன் எடுக்கும்போது இந்த ஆக்சுவலா இந்த டைப் ஆஃப் சப்ளைல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது குட்ஸ்னும் கொடுக்க மாட்டாங்க, சர்வீஸ்னும் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுக்குறோம் சார், அதெல்லாம் கொடுக்குறோம். அதான் நீங்க இதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆனுவல் ரிட்டர்ன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லீங்களா, ஃபார்ம் 9C அந்த எடுக்கிறோம் இல்லீங்களா? ஆமாங்க சார். அந்த இடத்துல போய் குட்ஸுக்காக நீங்க எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க, சர்வீஸ்க்காக எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்க அதை எடுத்துக்க முடியும். ஆமா, அது 3Bல போட்டோம்னா அது வந்து விடுறதுன்னு வச்சுக்கோங்க. கமாடிட்டி வைஸ் HSN போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா சர்வீஸ் அண்ட் குட்ஸ்னு வந்து விடுறது, அது ஓகே. பட் எனக்கு அந்த P&L கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிப்பேன். சம்டைம் ஏதாவது மிஸ்மேட்ச்ல இருந்தா கூட நீங்க அதே இடத்துல கேக்குறீங்க, P&L கேக்குறீங்க, கரெக்ட்டுங்களா? P&L போட்டு விடுவேன். அத எனக்கு வந்து வேற ஒண்ணும் இல்ல சார், நாங்க எத்தனை என்ட்ரி வேணாலும் போட்டு விடுறோம், அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், இந்த மிஸ்மேட்ச் வந்தா இந்த பேங்க் சார்ஜஸ் IGST வந்து சட்டுன்னு போகவே மாட்டேங்கிறது, கிளியரே ஆக மாட்டேங்கிறது. மத்ததா இருந்தா கூட நம்ம என்னன்னு பார்த்து அது அதுல காமிக்கிறது பண்ணி விடுறோம். அது ஆக்சுவலா உங்களோட என்ட்ரிலே நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில சேஞ்சஸ் தான் பண்ணும். பட் அது நம்ம மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு டீமோட கனெக்ட் பண்ணிட்டு உங்களை நான் கனெக்ட் பண்றேன். பாலாஜி சார் தான் பண்ணி தராரு எல்லாமே. சோ அவரும் சொல்லி தராரு. ஆனா இந்த ஒரு விஷயம் கேட்கணும் பாலாஜி சார் கிட்ட. சோ நம்ம 4.1 யூஸ் பண்ணும்பொழுது பேசலாம் அப்படின்னு இருந்தேன். பட் 3.1லயே இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, அப்பப்போ வருது. சரி மேடம், சரி மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் சொல்லுங்க சார். சார் இப்ப இன்வாய்ஸ் பண்ணும்போது டாக்ஸ் இன்வாய்ஸ் பண்ணும்போது பில் டு ஷிப் டு இருக்கு சார். ஹலோ சார், கேக்குதுங்களா? ஹலோ சார், பில் டு ஷிப் டு பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு. இப்ப என்னன்னா ஜிஎஸ்டில கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். இந்த டெஸ்பேட்ச் புறம் கொண்டு வர முடியுமா சார்? சார் இன்னொரு டைம் क्वेश्चन கேளுங்க சார், அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. சார் சாரி சார், இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஹலோ சார், கேக்குதுங்களா? சார் இப்பதான் சார் உங்களோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கு சார். சார் இப்ப இன்வாய்ஸ் ரைஸ் பண்றோம் சார். சரிங்க சார். சார் பில் டு ஷிப் டு போட்டுறோம். ஆனா மெட்டீரியல் நான் வந்து சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கு அப்படியே டைரக்டா அனுப்புறேன். ஓகே சார். இப்ப நான் பில் டு ஷிப் டு சேம் அட்ரஸ் தான், பட் டெஸ்பேட்ச் ஃப்ரம் சென்னை. ஓகே சார். அது வந்து நீங்க மல்டிபிள் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார், அது யூஸ் பண்ணிருக்கீங்களா? அது நம்ம அட்ரஸ் தான் வருது, எங்க அட்ரஸ் தான் போட முடியும். இது நீங்க உங்க அட்ரஸ் இல்லாம இந்த அட்ரஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க நீங்க. சார் இல்ல, இங்க மல்டி அட்ரஸ் ஆட் பண்ணாலுமே டிஸ்பேட்ச் ஃப்ரம்ல வந்து அந்த ஸ்பேஸ் அந்த இஷ்யூ இருக்கு. டேலிக்கும் நாம வந்து சொல்லிருக்கோம் சார், பட் அது கஸ்டமைஸ்ல வந்து நம்ம ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் அது ப்ராப்பரான சொல்யூஷன் இல்ல இல்லையா? ஆனா அவர் என்ன கேக்குறாருன்னா அவர் இதுல இன்வாய்ஸ்ல ஜெனரேட் ஆக மாட்டேங்குதுன்னு கேக்குறாருங்களா? ஈவே பில் இல்ல. அது இஷ்யூ இருக்கு.
இவே பில் பிளஸ் இன்வாய்ஸ்லயே வரணும் சார். இல்ல சார், அதுதான் சார். அது இன்வாய்ஸ்ல கூட உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஆயிடும். ஆனா அது எடுத்துக்காது. ஈவே பில் இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணும்போது மட்டும் எடுத்துக்காது. எடுத்துக்கல. நம்ம டேலிக்கும் வந்து ஒரு மெயில் போட்டிருக்கேங்க சார். நான் அது நெக்ஸ்ட் ரிலீஸ்ல வந்து பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். சரிங்க சார். ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார், வாய்ஸ் ஆடியபிளா இருக்கு சார். சார் இப்ப கரெக்டா இருக்கா சார்? சார் இருக்கு சார். ஹலோ 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 சார் கேக்குதுங்களா? சார் கேக்குது சார். உங்களோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கு சார். நீங்க பேசலாம் சார். சார் இப்ப டெலிவரி நோட் இருக்குல்ல சார், டிசி போடுறோம். ஓகே சார். இந்த டேலியில பக்கத்துலயே டிசி நம்பர் டிசி டேட் வந்தா பரவாயில்ல சார். அது எதுவும் 4th 5th காலத்துல டெலிவரி நோட் டிசி நம்பர் நாங்க மென்ஷன் பண்ணிடுறோம். பெட்டர் நீங்க DC ஃபோன் பண்ணிடுங்க சார். ஆக்சுவலா உங்களோட வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகி வருது. பட் ப்ராப்பரா எனக்கு கேட்கல. சார் இப்ப கேக்குதுங்களா? ஹலோ சார் இப்ப ஹலோ சொல்லுங்க சார். கேக்குதுங்களா சார்? இப்ப டிசி நம்பர் ஒரு இடத்துல கொடுக்குறோம் சார். டிசி ஓகே டேட் சார். பக்கத்துலயே வந்தா பரவாயில்ல. ஆனா அது ஒரு 5 காலம்ஸ்ல பேக்ஸ்ல வருது. இல்ல சார், டிசி நம்பர் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன சார் சொல்றீங்க? டிசி டேட் அது பக்கத்துலயே வரணும் சார். அது பக்கத்துலேயே வராது சார். டிடிஎல் கஸ்டமைசேஷன் தான் பண்ணி தர முடியும். அது டிஃபால்ட் டேலியில வந்து கிடையாது. ஒவ்வொரு ஐட்டம் அதான் சொல்ல முடியுமா சார்? அது ஒவ்வொரு ஐட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கேக்குறீங்க. இந்த ஐட்டத்துக்கு வந்து டிசி காமனாவே கேக்குறோம். டிசி நம்பர் போட்டுறோம். டிசி டேட் அது பக்கத்துல வர்றது இல்ல. ஒரு 5 காலம் தள்ளி தான் வருது. ஆமா ஆமா, அது டேலியோட டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் அது. சரிங்களா? அப்படி சரிங்க வேணும்னா சார். நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி தான் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏத்த போல ப்ரோக்ராம் வந்து அந்த இன்வாய்ஸ் வந்து ரெடி பண்ணி தான் தரணும். அது ஜெனரல் பண்ண முடியாது சார். ஜென்ரலா பண்ண முடியாது. சரிங்க சார். ஏன்னா உங்களுக்கு இந்த நெசசரி இருக்கா போல மத்தவங்களுக்கு அது நெசசரி இருக்காதுல்ல. இல்ல நமக்கு நெசசரி இது காமன் நெசசரி தான் சார். அது காமன் நீங்க கேக்குறீங்க. எல்லாருமே கேட்டாங்க. கிட்டத்தட்ட கொரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாலும் மட்டும்தான் அதை அப்டேட் பண்ணுவாங்க. ஆனா கொரிஸ் நான் போடுறேன் வேணா. சரிங்களா? சரிங்க சார். டேலிக்கு நான் வேணா கொரிஸ் போடுறேன். அவங்க என்ன பண்றாங்க பாக்கலாம் ரிலீஸ்ல. ஓகே சார். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். மேடம் சொல்லுங்க சார், நான் பேசுறது கேக்குதா? சார். யுவர் வாய்ஸ் இஸ் ஆடியபிள் சார். ப்ளீஸ் சார். ஹலோ சார் உங்களோட வாய்ஸ் ஆடியபிளா இருக்கு சார். சார் சார் இப்ப கேக்குதா சார் பேசுறது? ஹலோ 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 சார், பாலாஜி சார் கேக்குதா? சொல்லுங்க சார். கேக்குது. சார் ஒரு சின்ன டவுட் சார். இப்போ நாம வந்து ஒரு கூட்ஸை வந்து இன்டர்ஸ்டேட் பார்ட்டிக்கு சேல் பண்ணிட்டோம். ஓகே. அந்த கூட்ஸ் வந்து மூவ் ஆகுது. அது வந்து டெலிவரி பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடுக்குள்ள வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள ஜாப் ஒர்க்குக்கு போகுது. ஓகே. அப்படி இருக்கும்போது நேத்து ஒரு 2 days முன்னாடி சேல் டாக்ஸ்ல புடிச்சிட்டாங்க. ஓகே. ஏன்னா இப்ப வந்து ஜாப் ஒர்க் வந்து லோக்கல்ல போகுது, பில் வந்து இன்டர்ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகே. ஏன் வந்து இதுக்கு வந்து இவே பில் வந்து பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கல போடல அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டாங்க. அது இவே பில் போடணுமா சார்? அதுக்கு கண்டிப்பா போடணும் சார். இல்ல சார், நாங்க போட்டுறோம் இவே பில். இங்க இருக்க பார்ட்டிக்கு டைரக்டா இன்டர்ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டோம். இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு ஃபோன்ல வந்து நான் இன்ஃபர்மேஷன் தரேன் சார். சரிங்க சார். சரிங்களா? என்ன பண்ணுன்றது சொல்றேன். ஆனா ஜாப் ஒர்க் வார்த்தையே இல்ல சார் சொல்லுங்க சார்.
ஹலோ சார், ஆடிபிளா இருக்குங்களா? மேடம் உங்களோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு மேடம். ஓகே சார், வேற ஏதாவது எம்எஸ்எம்இ ரிலேட்டடா டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம கேட்டுக்கலாம் சார். சப்போஸ் இதை தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவலா டீமுக்கு கால் பண்ணிடுங்க சார், நம்ம பேசிடலாம். கான்டாக்ட் நம்பர் இருக்கு பாருங்க, என்னோட டிஸ்பிளேல வரும் உங்களுக்கு. ஜீல் குளோப் டெக் எந்த நம்பருக்குனாலும் நீங்க வந்து கால் பண்ணுங்க, நம்ம எனி டவுட்ஸ் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம எம்எஸ்எம்இ ரிப்போர்ட்டட் அந்த மீட்டிங் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டெப்பா நம்ம எடுத்திருக்கோம். இது ரிலேட்டடா வந்து இப்போ உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து பேசிட்டு எங்களுக்கு வந்து ஒரு டிடிஎஸ்டி ரிலேட்டடா வந்து ஒரு மீட்டிங் கொடுங்க, ஒரு ஜிஎஸ்டி ரிலேட்டடா ஒரு மீட்டிங் கொடுங்க, அந்த மாதிரி வந்து நீங்களே சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நம்ம டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணலாம், எப்படி எல்லாம் எடுத்தா டேலி இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணாதான் தெரியும். மீட்டிங்ல வந்து என்ன எடுக்கிறத வந்து நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு நீங்க சொல்லுங்க, அது ரிலேட்டடா நம்ம மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றதுக்கு நாங்க ரெடி பண்ணி தரோம் சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் சார், இல்லைன்னா நம்ம மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹலோ சார், சொல்லுங்க சார். எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் சார் சொல்லுங்க சார். சார், எம்எஸ்எம்இ ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ற இந்த டாபிக் வரும்போது எம்டி லைன்ல வந்துட்டாரு, அதனால நான் லிசன் பண்ண சார். அது உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சார், இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சார். நீங்க கால் பண்ணுங்க சார், நம்ம இண்டிவிஜுவலா கூட நான் உங்களுக்கு என்ன ட்ரைனிங் வேணுமோ நான் எடுத்து கொடுக்குறேன் சார். நம்பர் மேடம் இதோ இங்க இருக்கு பாருங்க, ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. மேம் க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா மேடம்? சார் க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க சார், எதுவும் டவுட்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஓகேங்க சார், நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்ல திரும்ப ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சார். ஸோ சூன் நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்ல மீட் பண்ணலாங்க சார். நிச்சயமா மேடம். அது வந்து எக்ஸல் டு டேலி எடுக்கலாம் மேடம், ஏன்னா கொஞ்சம் எல்லாமே ஜிஎஸ்டி இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டபிளா இருக்கும். ஓகேங்க சார். அது ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார், அதே போல இந்த எம்எஸ்எம்இ ரிகன்சிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் அண்ட் மீடியமுக்கு அப்கமிங் ஃபீச்சர்ஸ்ல கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சார். நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டேலில எந்த அளவுக்கு சொல்யூஷன் பண்ண முடியும், பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடியதை வச்சு பண்ண முடியும்ன்றதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சார். அதை ஒரு சார் ஒன்னு மெசேஜ் போட்டுருக்காரு மேடம். அந்த மெசேஜ் சார் போட்டிருக்காரு பாருங்க, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அதான் மேடம் பேசிருக்கேன். அவர் அந்த ரிகன்சிலைசேஷன் கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்க மாதிரி கேட்டிருக்காரு மேடம். அதுக்காக தான். ஓகே சார். சண்முகம் சுந்தரம் சார், அதை டெஃபினட்டா பார்க்கலாம் சார். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். அடுத்த தடவை ஏதாவது நம்ம டைரக்ட் மீட்டிங் இருக்கும்போது அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். அப்படி இல்லைன்னா ஃபோன் கால் நீங்க பண்ணுங்க சார், இதை பத்தி நம்ம கேட்டுக்கலாம் சார். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு கேட்டு சொன்னீங்க அப்படின்னா சோ அது நம்ம எந்த அளவுக்கு டேலியில எடுத்துக்க முடியுமா, அதுக்கு ஆப்ஷன் இருக்கா இல்லையான்றது, ப்ரொவிஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். ஓகேங்க சார். ஜேவி சார் ஆபீஸ்ல இருந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் ரிலேட்டட் மீட்டிங் கேட்டிருக்காங்க சார். நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங் அது ரிலேட்டடா அரேஞ்ச் பண்ற மாதிரி பார்க்கலாம் சார். ஓகே மேடம். ஜிஎஸ்டி ஆன்லைன் ஜிஎஸ்டி ஃபைலிங் அது ஓகே மேடம். அது எப்படி ஸ்டேட்மென்ட் ப்ரிப்பேர் பண்றது என்னன்றதை அதை நம்ம பண்ணிக்கலாம் சார். ஓகேங்க சார். ஓகே சார். சார், எனி டவுட்ஸ் எந்த கிளாரிஃபிகேஷன்னாலும் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சார். குரூப்லயும் நான் வந்து ஷேர் பண்ண சொல்றேன். ஸோ எனி டவுட்ஸ்னாலும் நீங்க குரூப்லயும் மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, நம்ம எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாங்க சார் டேலி ரிலேட்டட். ஓகே சக்திவேல் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஓகே சார். ஓகே சார். இந்த செக்ஷனில் உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் டவுட்டில் கிளியர் பண்ணுறோம். டேலியில் சேல்ஸு, சப்போர்ட்டு, கஸ்டமைசேஷன், ட்ரைனிங்கு, இம்ப்ளிமெண்டேஷன் அண்டு ஏஎம்சிலாம் வேணும்னா கான்டாக்டில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.